ஜெபம் பண்ணும் பிரதர், பதில் வந்தா வருது, வராட்டி போகுது, அதெல்லாம் முக்கியம் இல்ல பிரதர். சக்கரியா மாதிரி தான் பாதி பேர். பெரிய தேவ ஊழியர் இவரு, ஆசாரியரு. ஆனா என்ன சொல்றாரு, அதெல்லாம் ரைட்டு தான் சார், ஆனா நான் கிழவன் ஆயிட்டேன், உள்ள கேட்டேன் ரைட்டு, ஆனா நான் கிழவன் ஆயிட்டேன், கிளவி ஆயிட்டேன் அப்படின்னு தன்னுடைய வாயினாலே அவிசுவாசத்தை பேச ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு உடனே பாருங்க ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. இவன் வாயை திறந்தா ஏதாவது உளருவான்னு சொல்லிட்டு இவன் வாய்க்கு ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு, டெம்பரரியா ஒரு பூட்டை போட்டு விட்டுருவாரு. இந்த காரியம் நிறைவேற வரைக்கும் நீ என்ன பண்ணாத, தயவு செய்து பேசாத அப்படின்னு பூட்டிடுவார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். யோவான் ஸ்நானகன் பிறப்பதற்கு சக்கரை என்ன பண்ணும், கோஆபரேட் பண்ணும், கோ ஒர்க் வித் காட் பண்ணும், தேவனோட சேர்ந்து வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. சோ என்ன வேலை செய்யணும், ரெண்டு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். டூ திங்ஸ் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் நீங்க தனியா எல்லா காரியத்தையும் இழுத்து போட்டு நீங்களா எல்லாத்தையும் செய்து முடிக்கணும்ன்றதையும் அவர் என்ன பண்ணல, விரும்பல. செகண்ட் ஒரு காரியம் நீங்க இதையும் புரிஞ்சுக்கணும், நான் அவரே எல்லாத்தையும் செய்வாருன்றதும் அவர் சொல்லல. இங்க எதனால ஜெபம் பண்ணாரு, வாயினால ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே கொடுங்க, ஆண்டவரே கொடுங்க, பிள்ளையே கொடுங்க, பிள்ளையே கொடுங்க, பிள்ளையே கொடுங்கன்னு வாயினால ஜெபம் பண்ணாரு. அந்த வாயினால பண்ண ஜெபத்திற்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, பதில கொடுத்துட்டார். இப்ப வாயினால பண்ண ஜெபத்தை தன்னுடைய வாயினாலே அவர் கெடுக்க கூடாதுன்றதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவர் வாயை மூடினார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஜெபம் பண்ண பிறகு நம்ம வாயை சரியா பாத்துக்கணும். நிறைய பேர் ஜெபம் பண்ணி முடிச்சோன்னா பேசுறது வேற மாதிரி காரியம்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. What you speak after prayer is also very important. ஜெபத்துல பேசுற வார்த்தைகள் மட்டும் முக்கியம் கிடையாது, ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம என்ன பேசுறதுன்றதும் ரொம்ப முக்கியம். பிரதர் நான் விசுவாசிக்கிறேன் பிரதர், அவர் தலைமுறை சுகமாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பேசுறது ஃபுல்லா தான் பேசிட்டு இருக்கலாம். ஆனா ரிப்போர்ட் அப்படி சொல்லுது பிரதர், டாக்டர் இப்படி சொல்றாரு பிரதர், ஸ்கேன் இப்படி சொல்லுது பிரதர், பிளட் ரிப்போர்ட் இது சொல்லுது பிரதர், என் சரீரம் இப்படி சொல்லுது பிரதர் அப்படின்ட்டு விசுவாசம் இருக்குன்றது எப்படி தெரியும், வாயில பேசுறத வச்சே கண்டுபிடிச்சலாம். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பிரதர் யூ ஆர் ஆக்சுவலி டினைங் த ரியாலிட்டி அப்படின்றாங்க. சில பேர் இது சொல்லி கேட்டிருக்கேன், நீங்க நெஜத்தை மறுக்கிறீங்க பிரதர். நான் நெஜத்தை மறுக்கல, ஐ எம் நாட் டினைங் த ரியாலிட்டி, ஐ எம் ஸ்பீக்கிங் அ சுப்பீரியர் ரியாலிட்டி. இல்லாததை இருக்கிறது போல அழைக்கணும். அப்ப எப்படி அழைக்கணும், ஆஸ்தி அந்தஸ்து ஐஸ்வர்யம் வீட்டுல தங்கும்னு சொல்லணும். இப்போ ஒண்ணும் இல்ல, வீட்டுல ஒண்ணுமே இல்ல பிரதர், வீட்டுல ஒரு நாலு பாத்திரம் தான் இருக்குது, என்னத்த இருக்கு அப்படி சொல்லக்கூடாது. ஆஸ்தி அந்தஸ்தும் ஐஸ்வர்யம் வீட்டில் தங்கும். ஹல்லேலூயா. என் களஞ்சியங்கள் பூர்ணமாக நிரம்பி இருக்கும். ஹல்லேலூயா. என் பண்டசாலைகள் எல்லாம் பூர்ணமாக நிறைஞ்சிருக்கும். barns will be overflowing. ஹல்லேலூயா. vats will overflow. ஹல்லேலூயா. வானத்தை திறந்து ஆண்டவர் இடம் கொள்ளாதபடி என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்படி பேசணும். சோ ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்யற காரியத்திற்கு ஆண்டவர் உங்களையும் அவரோட சேர்ந்து வேலை செய்ய சொல்றார். நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போவோம். லூக்கா 1:36-37 இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். ஆமென். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். சோ இன்றைக்கு காலையில நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். சோ இந்த வசனம் இங்கிலீஷ்ல இன்னும் சரியான விதத்துல அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த வசனத்தை டிஸ்பிளே பண்ணுங்க. சோ தமிழ்ல தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு வருது. சோ அதுக்கு என்ன அர்த்தம் வருது, அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, ஆண்டவரால எல்லாம் முடியும் பிரதர். சோ பாப்புலரா எல்லாரும் விசுவாசிக்கிறது என்னன்னா, கர்த்தரால முடியாத ஒண்ணும் இல்ல பிரதர், அவர் நினைச்சா செய்வார் பிரதர், அப்படிதான் எல்லாருமே சொல்லுவாங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவர் நினைச்சா செஞ்சிருவார் பிரதர், அவரால் ஒன்னும் செய்ய முடியாதது இல்ல பிரதர் அப்படின்னுவாங்க. சோ அதுல நமக்கு எந்த டவுட்டும் இல்ல பாருங்க, ஆண்டவரால செய்ய முடியுமா முடியாதான்றதுல டவுட்டே இல்ல. ஹல்லேலூயா. இஸ் ஆல்பா அண்ட் ஒமேகா, எல் ஷடாயா இருக்கிறாரு, சர்வ வல்லவரா இருக்கிறாரு. ஆமென். அவரால செய்ய முடியுமான்னு முடியாதுன்னு கொஸ்டினே கிடையாது. இந்த உலகத்தையே உண்டாக்கி இருக்கிறாரு. இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே அவருக்குள்ளதான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது, அவருடைய வார்த்தையின் மூலமாக தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. சோ அவரால் ஒரு காரியத்தை செய்ய முடியும் இல்ல அவரால் செய்ய முடியாதான்றதுல எல்லாம் நமக்கு எந்த ஒரு கேள்வியும் இருக்க வேண்டாம். எல்லா காரியத்தையும் அவரால் செய்ய முடியும். He can do anything and everything. எல்லாவற்றையும் அவரால் செய்து முடிக்க முடியும். ஹல்லேலூயா. சோ நம்ம ஆண்டவரே நீர் உங்களால செய்த முடியுதா அப்படின்லாம் இங்க கொஸ்டினே கிடையாது.
சோ தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு போட்டிருக்கு. சோ இது வந்து ஆக்சுவலி சரியா அது வரல. இங்கிலீஷ்ல பாருங்க ரொம்ப அழகா வருது. ஃபார் வித் காட் நத்திங் வில் பி இம்பாசிபிள். இந்த வித் காட் தான் ரொம்ப முக்கியம். தேவன் கூட, தேவனோடே. So அது எப்படி கொண்டு வந்திருக்கணும் தமிழ்லனா, தேவனோடே இருக்கும் பொழுது எல்லாம் கூடும்னு கொண்டு வந்திருக்கணும். கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஃபார் வித் காட் நத்திங் வில் பி இம்பாசிபிள். அமேன். சோ தேவன் உங்க வாழ்க்கையில உங்களோட சேர்ந்து வேலை செய்ய விரும்புகிறார். ஹalleluya. அமேன். God wants to work along with you. ஆண்டவர் வந்து நீங்க தனியா வேலை செய்வதையும் விரும்பல, அவர் தனியா வேலை செய்யறதும் அவர் விரும்பல. ரெண்டு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். டூ திங்ஸ் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் நீங்க தனியா எல்லா காரியத்தையும் இழுத்து போட்டு நீங்களா எல்லாத்தையும் செய்து முடிக்கணும்ன்றதையும் அவர் என்ன பண்ணல, விரும்பல. செகண்ட் ஒரு காரியம் நீங்க இதையும் புரிஞ்சுக்கணும், நான் அவரே எல்லாத்தையும் செய்வாருன்றதும் அவர் சொல்லல இங்க. ஏன்னா சார் ரெண்டு டைப் ஆஃப் விசுவாசிகளும் இருக்கிறாங்க. நான் பார்த்துட்டேன் ரெண்டு டைப். ஒரு டைப் என்ன சொல்லுது, நம்ம எல்லாத்தையும் செய்வோம் பிரதர், நம்ம எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அவர் பார்ப்பாரு, எல்லாம் ரைட்டான்னு பார்ப்பாரு. ஐ வில் டூ மை பெஸ்ட், காட் வில் டூ த ரெஸ்ட். கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூ டூ த பெஸ்ட், காட் வில் டூ த ரெஸ்ட். அந்த வசனம் எங்க இருக்குன்னு தெரியுமா உங்க யாருக்காவது? யூ டூ யுவர் பெஸ்ட், காட் வில் டூ த ரெஸ்ட். யாராவது சொல்லுங்களேன் அந்த வசனம் எங்க இருக்குன்ட்டு. யாருக்கா தெரியுமா? 30 பேர் இருக்கீங்க, கிட்டத்தட்ட 28-30 பேர் இருக்கீங்க. யூ டூ த பெஸ்ட், காட் வில் டூ த ரெஸ்ட் எங்க இருக்குது? பழைய ஏற்பாட்டுல இருக்கா, புதிய ஏற்பாட்டுல இருக்கா அந்த வசனம்? எங்கேயுமே இல்ல. கரெக்ட், எங்கேயுமே கிடையாது. எக்ஸாக்ட்லி. ஆன்டி கரெக்டா சொல்லிட்டாங்க, எங்கேயுமே கிடையாது. இது மனுஷனால உண்டாக்கப்பட்ட வசனம். ஆமென். இட்ஸ் இது வந்து ஒரு உலகத்தான் கொடுக்கிற, மார்க் சாப்டர் 45 உலகத்தான் கொடுக்கிற ஒரு பொன்மொழி, நீதிமொழி, எதோ சொல்லிக்கலாம். சரிங்களா? இது எங்கேயுமே கிடையாது. ஆனா எனக்கு சிறு வயதுல என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, யூ டூ யுவர் பெஸ்ட், காட் வில் டூ த ரெஸ்ட்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆமென். நான் வந்து கொஞ்சம் சண்டே கிளாஸ் எல்லாம் போய் கொஞ்சம் பைபிள்லாம் படிச்சதுனால நான் கொஞ்சம் டவுட் வந்துருச்சு எனக்கு. இந்த வசனம் எல்லாம் சொல்லி கொடுக்கல நம்ம சண்டே கிளாஸ்ல. சண்டே கிளாஸ் வந்து தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்லி கொடுத்தாங்க. விசுவாசிக்கிறவனால எல்லாம் கூடும் சொல்லி கொடுத்தாங்க. ஆமென். கர்த்தர் உன் மேய்ப்பரா இருக்கிறார், நீ ஒன்றுக்கும் குறைபட மாட்டேன்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா நீ நீ எல்லாத்தையும் செஞ்சு முடியும், அவர் மிச்ச கொஞ்சது, அதான் ரெஸ்ட்னானது, மிச்ச மீதி இருக்கிறத அவர் பார்த்துப்பாருன்னு சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வளர்ந்த பிறகு புரிஞ்சிச்சு இது வந்து பைபிள்ல இல்லாதது. ஆனா இதுதான் எங்க சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க? சபையில சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பாத்தீங்களா? வேதத்துல இருக்கு இல்லாததெல்லாம் சொல்லி கொடுக்கறதுலாம் அங்க உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமென். சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களோடு சேர்ந்து வேலை செய்ய விரும்புகிறார். ஃபார் வித் காட் நத்திங் வில் பி இம்பாசிபிள். அதான் ரொம்ப முக்கியம். வித் காட், வித் காட்னா தேவன் உங்களோட இருக்க விரும்புகிறார், உங்களோட சேர்ந்து வேலை செய்ய விரும்புகிறார். ஆமென். சோ இந்த ரெண்டு வசனம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான வசனம். ஒரு இம்பாசிபிள் கேஸ்ல வந்து இங்க ஒரு நடக்குது. அது அந்த இடத்துலதான் ஆண்டவர் இந்த வசனத்தை யூஸ் பண்றாரு. இது என்னது அப்படின்னு கொஞ்சம் லைட்டா பாத்துருவோம், பார்த்தாதான் புரியும். ஏன்னா சில பேருக்கு வந்து இது தெரியாம இருக்கலாம், இந்த கதை கூட தெரியாம இருக்கலாம். லூக்கா 1வது அதிகாரத்துல இந்த கதை வருது. ஒரு இம்பாசிபிள் கேஸ், ஒரு இம்பாசிபிள் கேஸ்ல ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய நியாய தீர்ப்பு, தன்னுடைய நீதியை செயல்படுத்துகிறார். நியாய தீர்ப்புனா பயந்துடாதீங்க, ஐயோ ஏதோ அடிச்சுட்டாரன். நியாய தீர்ப்புனா ஆண்டவர் நியாயம் செய்தார். ஹல்லேலூயா. நீதி செய்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு வர வேண்டிய காரியம் ரொம்ப நாளாக, ரொம்ப வருடங்களாக தடைப்பட்டு இருந்துச்சு. அதை ஆண்டவர் செய்தார்னா அதுதான் ஆண்டவர் நியாயம் செய்கிறார்னு அர்த்தம். அதுதான் நியாய தீர்ப்பு. தட் இஸ் காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் அப்பான் தட் சிச்சுவேஷன். என்ன ஜட்ஜ்மெண்ட்? இது நியாயமாக இவனுக்கு வர வேண்டிய காரியம், இதை இவன் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்றாரு பாத்தீங்களா? அதுதான் காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட். ஹல்லேலூயா. சோ ஜகரியான்னு ஒரு மனுஷர் இருக்கிறார். ஜகரியா எலிசபெத்னு ரொம்ப அருமையான ஒரு தெய்வீக காட்லி கப்புள். தேவனுக்கு பயந்த ஒரு 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 குடும்பம் அது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு எழுதியிருக்கு பாருங்களேன். 6வது வசனம், லூக்கா 1:6 படிங்க. லூக்கா 1:6. அவர்கள் இருவரும் கர்த்தரிட சகல கற்பனைகளின் படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். சோ இவங்க எப்படிப்பட்ட ஒரு கப்புள், இவங்க எப்படிப்பட்ட ஒரு குடும்பம்? ஒரு நீதி உள்ள ஒரு குடும்பம், ரைச்சஸ் ஃபேமிலி. கற்பனுக்கு கர்த்தருடைய கற்பனைகளுக்கு பயந்து கட்டளைகளுக்கு கீழ்பட்டு நியாயமான படி வாழ்ந்த ஒரு சந்ததி. அது மட்டும் இல்லாம ஒரு நீதிமான் இவங்க. சோ இது வந்து இங்க நீதிமான்றது வந்து எந்த கான்டெக்ட்ல இங்க எழுதிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதை படிச்சுட்டு சில பேர் எல்லாம் என்ன நினைக்கலாம்னா, இவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கர்த்தரோட கற்பனை எல்லாத்தையும் கை கொண்டு இருக்காங்களாமே. அது இங்கிலீஷ்ல வந்து பிளேம்லெஸ்னு வருது. குற்றமற்றவர்கள், ஒரு குற்றமும் இல்லையாம, அப்படி நம்ம எதுவுமே இல்லையா அப்படின்னு சில பேர் நீங்க பயப்பட வேண்டாம். நான் என்னன்றதை புரிய வச்சிடறேன். இவர்கள் 2 பேரும் பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்பதாக, ரத்தம் சிந்துவதற்கு முன்பதாக வாழ்ந்தவர்கள்.
இயேசு பிறக்கவே இல்லை. இது இது எப்ப நடக்குது இந்த சம்பவம்னா, இயேசு பிறக்கிறதுக்கு முன்பதாக நடக்குது. சோ பழைய ஏற்பாட்டுல, பழைய உடன்படிக்கையில, அதாவது மோசேயின் உடன்படிக்கையில நீதிமான் அப்படின்னா யாருன்னா, அவன் எப்படி இருக்கணுமா? எல்லா கட்டளைகளையும் கீழ்பட்டிருக்கணும். நியாய பிரமாணத்துல இருக்கிற எல்லா கட்டளையும் கீழ்பட்டு அந்த நியமங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணிருக்கணும்? கரெக்டா வாழ்ந்து குற்றம் இல்லாம இருக்கணும். அவனை தான் நீதிமான் அங்க டிக்ளேர் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்ப இதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து உங்களை கம்பேர் பண்ணக்கூடாது. அதுதான் நான் சொல்லுறேன். இன்னைக்கு நம்ம எப்படி நீதிமானம் மாற்றப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே நாம் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நீங்க இன்னைக்கு நீதிமான். சோ நம்ம அந்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஒண்ணு போட்டோம்ல, ஒரு அருமையான பாட்டு ஒண்ணு போட்டோம். அதுல என்ன போட்டோம்? ஒருவராலே, ஒருவர் மூலமாய் நாம் நீதிமானாக மாற்றப்பட்டோம். யார் அந்த ஒருவர்? இயேசு கிறிஸ்துவினாலே நாம் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கோம். சோ இந்த நீதிமான்றதுலதான் நமக்கு எப்பவுமே டவுட் வரும். இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிற ஒரே டவுட் வந்து என்னன்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபர்ஸ்ட் டவுட் என்ன தெரியுமா வருது? நான் நீதிமானான்ற டவுட் தான் வருது. எவ்வளவு வருஷம் ரசிக்கப்பட்டிருந்தாலும் சரி, எவ்வளவு சபையில போய் அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி, எத்தனை வசனம் படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு மணி ஜோம் பண்ணியிருந்தாலும் சரி, நீதிமான்னு வந்துருச்சுன்னா உடனே டவுட் வந்துருது. ஒரு பிரச்சனை வந்தேன்னா, ஒருவேளை நான் ஒரு பெரிய பாவியா இருப்பணும், பாவிலே பிரதான பாவியா இருக்கணும், அதனாலதான் அந்த பிரச்சனை வந்துருச்சோ அப்படின்னு உடனே எங்க போயிருது? நம்மளுடைய மாம்சீக சிந்தை, அதாவது கார்னல் மைண்ட், மாம்ச சிந்தை என்ன பண்ணுது? அங்க கொண்டு போயிருது. நீ வந்து ஒரு பிரதான பாவி, நீ அப்படி பண்ணிட்ட இப்படி பண்ணிட்ட, நீ நீதிமான் கிடையாது, நீ நீதிமான்னா உனக்கு இப்படிப்பட்ட துன்பம் வருமா? நீதிமான்னா இந்த பிரச்சனை உனக்கு வருமா? நீ நீதிமானே கிடையாது, சும்மா நீனே உன்னை வந்து நீதிமான் சொல்லி உன்னை நம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மாம்ச சிந்தை என்ன பண்ணிருது? அங்க கொண்டு போயிருது. ஆனா வேதம் தெளிவா சொல்லியிருக்கு, ஒருவராலே நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்களோட சுயத்தினால நீதிமான் ஆக்கப்படவில்லை. யூ டிட் நாட் பிகம் ரைச்சஸ் பை யோர் ஓன் செல்ஃப் எஃபர்ட். உங்களுடைய சுய ஒழுக்கத்தினாலேயோ, உங்களுடைய கிரியையினாலேயோ, நீங்க செய்த நற்கிரியைகள்னாலேயோ. அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் குட் ஒர்க்ஸ் வச்சு நீதிமான் ஆகலாம், நற்கிரியைகளை செய்து நீதிமான் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால நீங்க நீதிமான் ஆகல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது 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 உள்ள போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நிறைய பேருக்கு இங்கதான் பிரச்சனை. இப்ப நான் இதான் செஞ்சுதான் நீதிமாகணும், நான் அதான் செஞ்சுதான் நீதிமான் ஆகணும், அதான் செஞ்சுதான் நீதிமான் ஆகணும் தான் சொல்லிட்டு இந்த உலகமே நம்பிட்டு இருக்கு. அப்படிதான். அப்படி நம்ம என்ன பண்ணல? நீதிமான ஆகப்படல. விசுவாசத்தினாலே, தேவனுடைய கிருபையினாலே, விசுவாசத்தை கொண்டு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்படியே நீங்க நீதிமானாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். பாருங்க, அவர் உங்களோட அக்கிரமங்களுக்காக என்ன பண்ணாராம்? ஒப்படைக்கப்பட்டார் சிலுவையில. உங்களுடைய நீதிக்காக அவர் எழுப்பப்பட்டார். இந்த ஒரு வசனத்தை படிச்சிரும். ரோமர் 4 கடைசி வசனம். ரோமர் 4 கடைசி வசனம், 25வது வசனம். ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நான் பாவம் செஞ்சதுக்காக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில ஒப்பு கொடுத்தாங்களாம். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் பவுல் எழுதுறாரு. நான் பாவம் செஞ்சுட்டேன், கிரண் பால் பாவம் செஞ்சுட்டான். சரிங்களா? கிரண் பால் பாவம் செஞ்சுட்டா, கிரண் பால் தான் என்ன பண்ண வேண்டும்? ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். எங்க ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும்? தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். should be delivered for punishment. சோ என்னுடைய பாவத்திற்கு தண்டனை யாருக்கு வரணும்? எனக்கு தான் வரணும். நான் தான் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். இப்ப நான் தப்பு பண்ணிட்டா என்னதான் கொண்டு போய் என்ன பண்ணுவோம்? ஜட்ஜ் முன்னாடி நிக்க வைக்கணும். ஜட்ஜ் வந்து நியாயம் தீர்ப்பா, நீ இந்த பாவம் பண்ணிட்டு இந்த பாவத்துக்கு உனக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லி ஒரு பனிஷ்மெண்ட் என் மேல போடுறாரு. நீ வந்து பாவின்னு என்னை கில்ட்டி, யுவர் கில்ட்டி அப்படின்னு அவர் என்ன சார்ஜ் பண்ணுவார். நீ குற்றம் உள்ளவன் அப்படின்னு அவர் என்னை சார்ஜ் பண்ணுவார். சரிங்களா? ஆனா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் என்னுடைய பாவத்திற்காக, உங்களுடைய பாவத்திற்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டாராம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நீங்க வந்து 1,00,000 தடவை கேட்டாலும் தப்பு கிடையாது. ஏன்னா இங்கதான் மாட்டுவோம் எல்லாரும் இங்கதான் மாட்டுவோம். நான் அந்த நீதிமான்ற சீரீஸ் நான் வந்து ஒரு 2-3 மாசம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணல. 3 மாசம் முன்னாடி நீதியில் சிறப்பட்டிருப்பா, எஸ்டாப்ளிஷ்ட் இன் ரைச்சஸ்னஸ், கிட்டத்தட்ட 9 பாட்டு பேசியிருக்கிறேன். அதை போய் கேட்டு பாருங்க. அதை நான் பேசும்போது நிறைய பேர் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, பிரதர் இதை திரும்ப 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 கேட்கதான் எங்களுக்குள்ளே வந்து நான் நீதிமான் என்ற அந்த உறுதி உண்டாகிறது. ஆமென். ஏன்னா எவ்வளவுதான் நம்ம வந்து ஆண்டவரோட நெருங்கி வாழும் பொழுதும் இந்த உலகத்தோட நம்ம எப்பவுமே தொடர்புல இருக்கிறதுனால அந்த நீதிமான் என்ற உணர்வு சில நேரம் என்ன ஆயிருது? அந்த உணர்வு இருக்க மாட்டேங்குது. அப்படி ஒரு மாதிரி ஆசிலேட் ஆகிட்டே இருக்குது. இப்படி போகுது அப்படி போகுது. சில நேரம் நீதிமான் மாதிரி தோணுது, சில நேரம் பாவி மாதிரி தோணுது. ஏன்னா ஒரு சைட்ல வந்து நம்மளுடைய மைண்ட் வந்து உலகத்தோடையும் கான்டாக்ட்ல இருக்கு, இன்னொரு சைடு வசனத்தை கேட்கிறோம்.
சில நேரம் என்ன பண்ணுது, கொஞ்சம் அப்படியே அந்த வசனத்தை மறந்து இப்படி சாயும் பொழுது என்ன பண்ணுது, உலகம் வந்து என்ன பண்ணிருது, நீ பாவி, நீ ஒண்ணுத்துக்கு உதவ மாட்ட, கர்த்தர் உன்னை நேசிக்க மாட்டார், நீ நீதிமான் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மள என்ன பண்ணிடுது, குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறது. அதனாலதான் நீதிமான் என்ற சத்தியம் ரொம்ப முக்கியமானது. பால் வந்து ஒரு என்டையர் புக்கு ரோமன்ஸ வந்து ஃபுல்லாவே இதுக்காக எழுதுறாரு. ரோமன்ஸோட மெயின் இதே என்ன தெரியுமா, நீங்க பாவிக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கீங்க. இதுதான் அதோட கிரக்ஸே. அதுதான் வந்து அதோட மெயின் அர்த்தம். இதுவே அதுதான் வச்சிருக்காரு உள்ள அவரு. கிரக்ஸ் தெரியுமா, கோர் ஆஃப் ரோமன்ஸ். ரோமன்ஸோட கோர் என்னது, விசுவாசத்தினாலே நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிறீங்க. அதுக்கு ஒரு ஃபுல் புக் எழுதுறாருங்க. எத்தனை அத்தியாயம் எழுதி வச்சிருக்காரு, ஒரு ஃபுல் புக் எழுதுறாரு, ஒரு பெரிய லெட்டர் எழுதுறாரு. எப்பா நீ வந்து கிரியனால ஆகவே முடியாதுப்பா, நீதிமன்றம் ஆகவே முடியாது, ட்ரையே பண்ணாதன்றாரு பால். நீ தயவு செய்து ட்ரை பண்ணாத, சான்ஸே இல்லைன்றார். சோ அந்த வசனம் தெளிவா போட்டுருப்பாங்க ரோமர் 4:25. நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்படைக்கப்பட்டார். அடுத்தது என்ன வருது, அந்த வசனத்தை போடுங்க. நம்மளுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் என்ன பண்ணார், எழுப்பப்பட்டும் இருக்கிறார். வசனத்தை டிஸ்பிளே பண்ணுங்க. நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். So he was delivered for our offenses, raised for our justification. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க பாவத்திற்காக அவர் சிலுவையில அடிக்கப்பட்டார். You need to take this deep inside of you. என் வாழ்க்கையில எந்த சத்தியத்தை என் வாழ்க்கையை மாத்தி போச்சுன்னா இந்த சத்தியம் தான் என் வாழ்க்கைய வந்து என்னது திருப்பி போட்டுச்சு. ஒரு நீதிமான்ற சத்தியம் தான் என் வாழ்க்கை என்ன பண்ணுச்சு, திருப்பி போட்டுச்சு. அது வரைக்கும் எப்பவுமே குற்ற மனசாட்சியோட தான், எல்லா நேரத்திலும் குற்ற மனசாட்சி தான், 24 hours குற்ற மனசாட்சி தான். ஆனா என்னைக்கு நான் நீதிமான் என்ற அந்த சத்தியம் என் கண்ணு தெரிஞ்சிச்சோ அதுக்கப்புறம் தான் எனக்குள்ள ஒரு பெரிய விடுதலையே உண்டாச்சு. அது வரைக்கும் எப்போ பார்த்தாலும் லோ செல்ஃப் கான்பிடன்ஸ், லோ செல்ஃப் எஸ்டீம், கில்ட்டி கான்சியஸ், குற்ற மனசாட்சி, ஒண்ணுத்துக்கு உதவ மாட்டேன், உருப்பட மாட்டேன், இப்படியே தான் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும். கத்தரடி அடிச்சிருவாரு, பிசாசு உள்ள வந்துடுவான். அது வேற 4 பேர் வர சொல்லிடுவாங்க, பிசாசு வந்துட்டான்னு வேற சொல்லிடுவாங்க. இப்ப ஜோம் பண்ண போனாலே சொல்லிடுவாங்க, பிசாசு வந்துட்டான் உங்ககிட்ட, பிசாசு தான் பக்கத்துல நின்றுருக்கான், பிசாசு இல்ல அப்படின்னு ஏதாவது சொல்லி பயம் வேற காட்டி விட்டுருவானுங்க. ஆனா என்னைக்கு நான் நீதிமான்னு எனக்கு புரிஞ்சிச்சோ அன்னையில இருந்தே என் வாழ்க்கையில விடுதலையே ஸ்டார்ட் ஆச்சு. ஐ வாஸ் டெலிவர்ட் ஃப்ரம் கில்ட்டி கான்சியஸ். அந்த குற்ற மனசாட்சியில இருந்து என்னைக்கு நான் விடுதலை ஆக்கப்பட்டோனோ அதுல இருந்து தான் மை ஃப்ரீடம் இன் கிரைஸ்ட் ஸ்டார்டட். ஹalleluya. கிறிஸ்துக்குள்ள நான் சுயாதீனமா இருக்கிறேன் என்பதே அன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஹalleluya. சோ உங்களுக்காக சொல்லுங்க, என்னுடைய பாவத்திற்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், என்னுடைய நீதிக்காக. நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்க. எங்க எழுப்பப்பட்டார், 3வது நாள் கல்லறையிலிருந்து மரித்தோரிலிருந்து அவர் உயிரோட எழுப்பப்பட்டார். சோ அவர் இன்றைக்கு எழுப்பப்பட்டிருக்கிறாரா? Is he rise from the dead? எஸ், அவர் கல்லறையிலிருந்து எழுப்பப்பட்டிருக்கிறார். ஆகையால் நீங்கள் நீதிமான். சொல்லுங்க, நான் நீதிமான். ஒவ்வொரு நாளும் சொல்லணும், 100 தடவை சொல்லுங்க, 1000 தடவை சொல்லுங்க, தப்பே கிடையாது. நான் நீதிமான். ஏன் நான் நீதிமான்? என்னுடைய பாவங்களுக்காக அவர் ஒப்படைக்கப்பட்டார். நான் நீதிமான் ஆகும்படி அவர் எழுப்பப்பட்டார். இங்க நீதிமான் ஆகும்படின்னு போட்டிருக்கல, நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக போட்டிருக்கல, நீதிமான் வருது. இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 வார்த்தை யூஸ் பண்றாங்க. சில இடத்துல வந்து ரைச்சஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க, சில இடத்துல ஜஸ்டிஃபைடு அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஆனா தமிழ்ல வந்து எல்லா இடத்துலயும் நீதினு ஒரே வார்த்தை தான் யூஸ் பண்றாங்க. ஆனா ரெண்டுத்துக்குமே ஒரு சிறிய வித்தியாசம் இருக்கும். நான் சொல்லிடுறேன். இங்க பாருங்க, இங்கிலீஷ் வந்து ஜஸ்டிபிகேஷன் வருது, அதாவது ஜஸ்டிஃபைடுன்னு வருது. இந்த ஜஸ்டிஃபைடுன்ற வார்த்தை வந்து சில இடங்கள்ல வருது. ரோமர் 3லயும் யூஸ் பண்றாரு பவுல். எங்க ரோமர் 3ல பாத்தீங்கன்னா வாங்க, ரோமர் 3:26 போடுங்க. ரோமர் 3:26. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதர பலியாக அவரே ஏற்படுத்தினார். 24 போடுங்க. 24 போடுங்க. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறார்கள். இங்க பாருங்களா, நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் வருதா? ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பீயிங் ஜஸ்டிஃபைடுன்னு வருது, பீயிங் மேட் ரைச்சஸ்னு வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்டிஃபைடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜஸ்ட் லைக் யூ ஆர் வித்தவுட் சின், பாவம் இல்லாதவர்கள் போலவே ஆண்டவர் உங்களை மாத்திட்டாராம். நல்லா கேளுங்க, ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இது. ஆண்டவர் உங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அவர் என்ன பண்ணார், தண்டனை ஏற்றுக்கொண்டார், அதான் ஒப்படைக்கப்பட்டார். நீங்கள் ஜஸ்டிஃபை ஆகணும், அதாவது பாவம் இல்லாதவர்களாக ஆகணும். நல்லா கேட்டுங்க, ஆண்டவர் வந்து உங்களை எடுத்து பட்டி பார்த்து டிங்கரிங்லாம் பண்ணல.
சரி, கிரண் பால் எடுத்து என்ன பண்ணுவோம், அங்கங்க கொஞ்சம் ஓட்டை இருக்கு, கொஞ்சம் லைட்டா தட்டி அந்த ஓட்டையெல்லாம் பூசி, கொஞ்சம் சிமெண்ட் வச்சு பூசி, அங்க கொஞ்சம் பூசி, இங்க கொஞ்சம் பூசி, இங்க கொஞ்சம் நெளிஞ்சிருக்கு, இதை கொஞ்சம் சரி பண்ணி அப்படி பண்ணலாம். ஆண்டவர் என்ன பண்ணாரா, பாவம் இல்லாத ஒரு கிரண் பாலை உண்டாக்குறாரு. அப்ப அவர் என்ன பண்ணணும், பாவம் உள்ள கிரண் பாலை கொல்லணும். எத்தனை பேருக்கு புரியுது? பாவம் உள்ள கிரண் பாலை கொண்டு பாவம் இல்லாத கிரண் பாலை உருவாக்குறாரு. அதனாலதான் பவுல் வந்து நம்ம புதிய சிருஷ்டின்னு எழுதுறாரு. ஒய் நியூ கிரியேஷன் எழுதுறாரு பவுல். புது சிருஷ்டினானது பழைய ஆளே கிடையாது. இப்போ நீங்க பழைய ஆளே கிடையாது. ரட்சிக்கப்பட்டோம்னா நீங்க பழைய, யூ ஆர் நாட் தி ஓல்டு பர்சன், யூ ஆர் அ நியூ கிரியேஷன். ஹல்லேலூயா. இப்போ இப்போ வந்து உங்ககிட்ட இல்லையா, என்ன இல்லையா, பாவம், கரை, திரை எதுவுமே கிடையாது. there is no blemish, there is no blame, there is no sin, there is no condemnation. You are a perfect new creation in Christ Jesus. கிறிஸ்துக்குள்ள புதிய சிருஷ்டியாக நீங்க இருக்கிறீங்க. பர்ஃபெக்ட்டா இருக்கிறீங்க, பூரணரா இருக்கிறீங்க. அதுக்கு பேர் தான் ஜஸ்டிஃபைடு. ஜஸ்ட் லைக் யூ ஆர் வித்அவுட் சின். சோ பாவம் வரதுக்கு முன்பதாக நீங்க எப்படி இருந்திருப்பீங்க, அதாவது பாவம் வரது, பாவமே வரலன்னா நீங்க எப்படி இருந்திருப்பீங்க, அதாவது பாவம் வரதுக்கு முன்பதாக சொல்ல முடியாது, பாவமே வராம நீங்க இருந்தா எப்படி இருந்திருப்பீங்க அந்த உலகத்துல, அந்த ஸ்டேட்ல உங்களை கொண்டு போயிட்டாராம். ஆதாம் ஏவாள் வந்து பாவம் செய்யறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க பாத்தீங்களா, பர்ஃபெக்டா இருக்காங்களா, பூர்ணரா இருக்காங்களா, அந்த ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிட்டார். அதனாலதான் இலவசமா அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக ஆக்கப்படுகிறீர்கள். பீங் ஜஸ்டிஃபைடு ஃப்ரீலி, இலவசமா. இதெல்லாம் எப்படி பண்றாரு, இலவசமா பண்றாரு. பாவமே இல்லாம புது சிருஷ்டியா மாறுறதுக்கு நான் எதுவுமே பண்ண முடியாது, நான் என்ன பண்ணாலுமே அப்படி ஆக முடியாதுங்க. சோ அதை அவர் இலவசமா பண்ணி முடிச்சிட்டாரு எனக்கு. சோ இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க, கம்ப்ளீட்லி ஜஸ்டிஃபைடு. அப்படின்னா எப்படி இருக்கீங்கன்னா, பாவமே இல்லாமல் இருக்கீங்க. அப்ப நீங்க சொல்லலாம், பிரதர் ஆனா சில நேரம் ஏதாவது ஒரு பாவம் இருக்கிற மாதிரி இருக்கே பிரதர்னா, அதெல்லாம் எங்க இருக்குது, உங்க மாம்சத்துலதான் உட்காந்துருக்கே தவிர உங்க ஆவியில அது கிடையாது. இது ஆக்சுவலி இன்னொரு ஒரு பெரிய டீச்சிங் இருக்கு, ஸ்பிரிட், சோல், பாடி, ஆவி, ஆத்மா, சரீரம். அது இன்னொரு நாள் நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலா எடுக்கலாம்னு இருக்கேன் திரும்ப. சரிங்களா, அது 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 கொஞ்சம் நல்லா புரியணும் அது. இப்ப நீங்க ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது எப்படி தெரியுமா பாக்குறாரு, ரோமர் 3:24 எப்படி போட்டிருக்கோ அப்படிதான் பாக்குறாரு. இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். சோ ஆண்டவர் எப்படி பாக்குறாரு, இயேசுவை கொண்டு உங்களை மீட்டெடுத்து உங்களை நீதிமானா பாக்குறாரு, கம்ப்ளீட்லி ஜஸ்டிஃபைடா பாக்குறாரு. ஹல்லேலூயா. இப்ப அந்த ஸ்டேட்ல நீங்க இருக்கிறீங்க. 100% ரைச்சஸ், நீங்க 100% ஜஸ்டிஃபைட். சொல்லுங்க, 100% நான் நீதிமானாக இருக்கிறேன், 100% நான் பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக இருக்கிறேன். இதுதான் உங்க ஸ்டேட். இது மாறவே மாறாது. ஹல்லேலூயா. இந்த ஸ்டேட் வந்து மாறவே மாறாது. This state of righteousness will never change. இது எப்படி இருந்தாலும் மாறாது, எப்படி இருந்தாலும் மாறாது. ஹல்லேலூயா. ஆமென். சோ இப்ப வந்துருவோம் நம்மளுடைய இதுக்கு வந்துரும். சோ எலிசபெத் அண்ட் சக்கரியா இவங்க வந்து எப்படி பெரிய நீதிமானா இருந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, ரொம்ப வருஷமா ஒரு ஜெபம் பண்ணிருக்காங்க. என்ன ஜெபம்னா, இவங்களுக்கு வந்து பிள்ளை இல்ல, ரொம்ப ரொம்ப ஒரு கல்யாணம் திருமணமாய் ரொம்ப வருடம் ஆயிடுச்சு, பிள்ளை இல்ல. சோ இவங்க ஒரு ஜெபம் பண்ணிருக்காங்க. அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். லூக்கா 1:13 கொடுங்க. லூக்கா 1:13. இந்த நீதி உள்ள நீதிமானின் குடும்பம் வந்து குற்றமற்ற குடும்பம் வந்து பல வருடங்களாக ஜெபம் பண்ணிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் பதில் கொடுப்பான்னு அர்த்தம். இந்த நீதிமானுடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்காருன்னா உங்களுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஆமென். சோ என்ன ஜெபம் பண்ணிருக்காங்க பாருங்க, படிங்க சிஸ்டர். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்கின்றார் தூதன் வந்து. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாரு, பயப்படாதே, உன் ஜெபத்தை, உன் வேண்டுதல் ஆண்டவர் கேட்டுட்டார். சொல்லுங்க, ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்கிறார். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறாரு. நீங்க பண்ற ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டுட்டு தாங்க இருக்காரு. நீங்க 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 இயேசுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த ஜெபமும் கேட்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இயேசுன்னு சொல்றதே ஒரு பெரிய ஜெபம் தான். ஏன்னா எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை உச்சரிக்கும் பொழுது எல்லா துரைத்தனங்களும் அதிகாரங்களும் பிசாசும் எல்லாமே என்ன பண்ணும், அந்த நாமத்திற்கு அடி பண்ணிடும். சோ இயேசுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுட்டு தான் இருக்காரு. சோ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சோ உங்களை அப்படின்னு சொல்லிட்டு தூதன் என்ன சொல்றான், உங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் நிறைய பேர் சொல்லுவார். அந்த பிள்ளை யாருன்னா யோவான் ஸ்நானகர், ஜான் த பேப்டிஸ்ட். சோ அவர் எப்படி இருப்பாரு, அவர் எப்படி வாழ்வாரு, அவருடைய காலிங் என்ன, பர்பஸ் என்ன, அதெல்லாம் சொல்லுவார். இதெல்லாம் கேட்பாரு. நல்ல சக்கரியா ஜெபம் பண்ணதுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு. நல்லா கவனிங்க.
ஜக்கரியா ஜோம் பண்ணியிருக்காரு, ரொம்ப வருஷமா ஜோம் பண்ணியிருக்காரு, ஆண்டவரே ஒரு புள்ளைய கொடுங்க. சோ ஜக்கரியா வந்து ஒரு சாதாரண ஆளும் கிடையாது, அவர் வந்து ஒரு தேவ மனிதர். தேவாலயத்துல ஒரு ஆசாரியர், ஹீஸ் அ பிரீஸ்ட் இன் த டெம்பிள். எருசலேம்ல இருக்க ஆலயத்துல அவரும் ஒரு ஆசாரியர். சோ அங்க டெம்பிள்ல தான் வந்து ஒரு தேவதூதனை சந்திக்கிறார். அவர் வந்து அன்னைக்கு அவரோட டியூட்டி வந்து என்ன பண்ணணும், அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனோம். அவரோட டியூட்டி வந்து மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அன்னைக்கு போகணும். சோ உள்ள போகும்போது மாஸ்டர் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அந்த தூபங்கள் எடுத்துட்டு போவாங்களே, இன்சென்ஸ் எடுத்துட்டு போகணும். எடுத்துட்டு போகும்போது ஒரு தேவதூதன் வந்துடுறாரு, வந்து இவருக்கு காட்சி அளிச்சு சொல்றாரு, எப்பா நீ ஜோம் பண்ண பிள்ளை வேணும், ஜோம் பண்ணிட்டு இருக்க, அந்த ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாரு, அந்த பிள்ளை இப்படி எல்லாம் இருப்பான்னு சொல்லி தீர்க்கதரிசனமா பேசுறாரு, கடகடன்னு பேசுறாரு. இந்த மாதிரி வாழ்வாரு, நிறைய பேருக்கு சந்தோஷத்தை கொண்டு வருவாரு அப்படின்னு சொல்லி பெரிய தீர்க்கதரிசியா இருப்பாரு. கர்ப்பத்துல இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டிருப்பாரு உன் பையன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஒரு பெரிய ஆளா இருப்பான் உன் பையன், பெரிய தீர்க்கதரிசி சொல்லி பயங்கரமா ப்ராஃபஸி சொல்லிட்டாரு. சொல்லிட்டே வந்தோன்னே இவர் என்ன பண்றாருன்னா, லூக்கா 1:18 படிங்க. அப்பொழுது சகரியா தேவ தூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். பாத்தீங்களா, ஆண்டவருக்கு அவரு கொடுக்குறாரு டீடைல்ஸ்லாம். எப்பா நான் கிழவன் ஆயிட்டேன், என்னமோ ஆண்டவருக்கு தெரியாது பாருங்க, இவருக்கு வயசாயிடுச்சுன்னு ஆண்டவருக்கு தெரியாது, ஆண்டவர் தெரியாம வந்துட்டு அனுப்பிட்டாரு தூதனை. 20 வயசு சக்கரையாக்கு அனுப்பாம 70 வயசு சக்கரையாக்கு அனுப்பிட்டாரு பாருங்க தெரியாம. நான் கிழவனா இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளா இருக்கு. அப்ப நானும் கிழவன், மனைவியும் கிழவி. கிழவன் கிழவிக்கு நீங்க எப்படிங்க புள்ள கொடுப்பீங்க, இதுதான் ஒரு கேள்வி. சரிங்களா, கிழவன் கிழவிக்கு இது எப்படி நடக்கும்? இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, இது எப்படி நடக்கும்? இத்தனை வருடம் நடந்து முடிஞ்சிருச்சா, எப்படி நடக்கும்? ஆனா என்ன ஜோம் பண்ணிருக்காரு இவ்வளவு வருஷமா? பிள்ளை வேணும் ஜோம் பண்ணிருக்காரு. என்னங்க என்ன ஜோம் பண்ணிருக்காருங்க? பிள்ளை வேணும் ஜோம் பண்ணதுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தா இவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் ரைட்டு சார், நான் ஜோம் பண்ணதெல்லாம் ரைட்டு தான், பிள்ளைக்கு தான் ஜோம் பண்ண, நேத்து கூட ஜோம் பண்ணேன், ஏன் காலையில இங்க தேவாலயத்துக்கு கிளம்பி வர்றது கூட காலையில கூட எந்திரிச்சு உட்காந்து பிள்ளை வேணும் தான் ஜோம் பண்ணிட்டு வந்தேன். ஆனா அதெல்லாம் ரைட்டு தான், நான் ஜோபம் பண்ணதெல்லாம் ரைட்டு தான். ஆனா எப்படி கொடுப்பீங்க? நானும் கிழவன், என் வீட்டு அம்மாவும் கிளவி. என்னங்க, நிறைய பேர் அப்படிதான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஏன் ஜோம் பண்றோம்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்றது பிரதர், ஜோம் பண்ணணும், ஜோம் பண்ணி வைப்போம், பேசாம ஜோம் பண்ணி வைப்போம். அதை ஜோம் பண்ணாதான் ஏதோ ஒண்ணு ஆண்டர் அடிக்காம உதைக்காமையாவது இருப்பாரு. சில பேர் அந்த பயத்திலே ஜோம் பண்றது. எங்க ஜோம் பண்ணா போனா காலையில காரை டயரை பஞ்சர் பண்ணி விட்டுருவாரு, 2 வீலர் டயரை பஞ்சர் பண்ணி விட்டுருவாரு, பஸ்ல ஏறினா பஸ் பிரேக் டவுன் ஆயிரும், ட்ரெயின்ல ஏறினா ட்ரெயின் ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லி பயத்துல என்ன பண்றாங்க பாதி பேரு, ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஜோம் பண்ணி வைப்போம், பதில் வருது அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை பிரதர், நம்ம ஜோம் பண்றது நம்ம கடமை பிரதர். கேள்விப்பட்டீங்களா, ஜோம் பண்றது நம்ம கடமை பிரதர். கத்த நம்மள ஜோம் பண்ண நம்ம ஜோம் பண்றோம். அவர் சித்தமானால் பதில் வேணும்னா கொடுக்கட்டும் பிரதர், வேணானா விட்டுடலாம் பிரதர். அப்படியே ஒரு கொடுத்தாலும் நான் வேணும்னா வாங்கிக்கிறேன் பிரதர், இல்லைன்னா விட்டுறேன் பிரதர். ஆனா ஜோம் பண்றது என் கடமை. அதனால பாத்தீங்கன்னா எல்லா பிரேயர் மீட்டிங்லயும் போய் உட்காந்துருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா, எந்த வீட்டுல பிரேயர் மீட்டிங் நடந்தாலும் போய் உட்காந்துருப்பாங்க, எந்த ஆலயத்துல பிரேயர் நடந்தாலும் உட்காந்துருப்பாங்க, எந்த லைவ்ல எந்த தேவ மகன் ஜோம் பண்ணி பிரேயர் நடத்தினாலும் போய் அந்த பிரேயர்ல உட்காந்துருப்பாங்க. ஏன்னா ஜபம் பண்ணோம் பிரதர், பதில் வந்தா வருது, வராட்டி போகுது, அதெல்லாம் முக்கியம் இல்ல பிரதர். ஜக்கரியா மாதிரி தான் பாதி பேர், பெரிய தேவ ஊழியர் இவரு, ஆசாரியரு, ஆனா என்ன சொல்றாரு, அதெல்லாம் ரைட்டு தான் சார், ஆனா நான் கிழவன் ஆயிட்டேன், நான் ஜோம் பண்ணதெல்லாம் ரைட்டு தான், உள்ள கேட்டேன் ரைட்டு, ஆனா நான் கிழவன் ஆயிட்டேன், கிளவி ஆயிட்டேன் அப்படின்னு தன்னுடைய வாயினாலே அவிசுவாசத்தை பேச ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு உடனே பாருங்க ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க, 19-20 வசனம் படிங்க, 19 and 20 படிங்க. தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்நிதியில் நிற்கிற கேப்ரியேல் என்பவன் உன்னுடனே பேசும், உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையா இருப்பாய் என்றான். நீ பேசக்கூடாமல் ஊமையா இருப்பாய். சோ என்ன ஆண்டவர் பண்ணிடுவார்னா, இவன் வாயை திறந்தா ஏதாவது உளருவான்னு சொல்லிட்டு இவன் வாய்க்கு ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு, டெம்பரரியா ஒரு பூட்டை போட்டு விட்டுருவாரு. தற்காலிகமாக டெம்பரரியா என்ன பண்ணுவாரு, இந்த காரியம் நிறைவேற வரைக்கும் நீ என்ன பண்ணாத, தயவு செய்து பேசாத அப்படின்னு பூட்டிடுவார். சரிங்களா, தயவு செய்து பூட்டு. இப்போ வாங்க, இப்போ வந்தீங்கன்னா இப்போ வாங்க, அந்த வசனம் புரியும். லூக்கா 1:36-37. இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள், மலடியா எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான்.
இங்க அதே காப்ரியல் மரியாள்கிட்ட போய் சொல்றாரு, ஏம்மா இந்த பாருமா இயேசு பிறப்பார்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாரு, இந்த பாருமா உன்னுடைய சொந்தக்காரம்மா எலிசபெத், உன்னுடைய இனத்தாரா அப்படின்னா உன்னுடைய ரிலேட்டிவ். அந்த அம்மா என்னது முதிர் வயதியா இருக்கும் பொழுது இருக்கிறா. ஆனா அவளுக்கு என்ன இருக்கு, மலடி என்று அழைக்கப்பட்டால் அவளுக்கு ஒரு பிள்ளை என்ன பண்றாரு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபார் வித் காட் நத்திங் இஸ் இம்பாசிபிள். தேவனோட கூட இருந்தால் ஒரு முடியாத காரியம் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஃபார் வித் காட் நத்திங் இஸ் இம்பாசிபிள். சோ இப்ப நல்லா கவனிங்க. இப்போ யோவான் ஸ்நானகன் பிறப்பதற்கு ஜக்கரியா என்ன பண்ணணும், கோஆபரேட் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். யோவான் ஸ்நானகன் பிறப்பதற்கு ஜக்கரியா என்ன பண்ணும், கோஆபரேட் பண்ணும், கோ ஒர்க் வித் காட் பண்ணும், தேவனோட சேர்ந்து வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. சோ என்ன வேலை செய்யணும், வாயில இருந்து அவிசுவாசத்தை பேசாமல் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வேலை அதுதான். வாயில இருந்து என்ன பேசக்கூடாது, அவிசுவாசத்தை பேசக்கூடாது. வாய்க்கு பெரிய ஒரு பூட்டை போடணும். ஏன்னா ஆண்டவர் அவருடைய ஜபத்திற்கு, அவர் வாயினால கேட்ட ஜபத்திற்கு, நல்லா கேளுங்க, எதனால ஜபம் பண்ணாரு, வாயினால ஜபம் பண்றாரு. ஆண்டவரே கொடுங்க, ஆண்டவரே கொடுங்க, பிள்ளையே கொடுங்க, பிள்ளையே கொடுங்க, பிள்ளையே கொடுங்கன்னு வாயினால ஜபம் பண்ணாரு. அந்த வாயினால பண்ண ஜபத்திற்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, பதில கொடுத்துட்டார். இப்ப வாயினால பண்ண ஜபத்தை தன்னுடைய வாயினாலே அவர் கெடுக்க கூடாதுன்றதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவர் வாயை மூடினார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அதனாலதான் ஜெபம் பண்ண பிறகு நம்ம வாயை சரியா பாத்துக்கணும். நிறைய பேர் ஜெபம் பண்ணி முடிச்சோன்னா பேசுறது வேற மாதிரி காரியம் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஜெபம் பண்ணி முடிச்சோன்னா வேற காரியம் எல்லாம் பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாரு, ஒரு டெஸ்டிமோனி என்னன்னா, அவர் கூப்பிட்டுருக்காங்களாம். அவங்க வீட்டுல யாருக்கும் ரொம்ப உண்மையா நடந்தது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அவங்க 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 மகளுக்கு உடம்பு சரியில்லை. மகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூப்பிட்டுருக்காரு. ஜோம் பண்றதுக்கு நிறைய பேர் வாங்க, தேவ மனிதர்கள் எல்லாம் கூப்பிட்டுருக்காரு வாங்கன்ட்டு. ஒரு 2-3 பேர்லாம் வந்திருக்காங்க. ஜோம் பண்ணிருக்காங்க, ஆண்டவரே இவரை இந்த மகளை சுகமாக்குங்க, விடுதலா இருக்குங்க, தழும்புகளால் சுகமானால் அப்படின்னு சொல்லி நல்லா விசுவாச வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி, வசனங்கள் எல்லாம் யூஸ் பண்ணி எல்லாம் ஜோம் பண்ணிருக்காங்க. ஜோம் பண்ணி முடிச்ச பிறகு, ஜோம் பண்ணி முடிச்சு ஜென்ரலா இப்ப வீட்டுக்கு யாரா போறோம், நம்ம ஜோம் பண்றோம். ஜோம் பண்ணி முடிச்சா என்ன பண்ணுவாங்க, நமக்கு டீ காஃபி எல்லாம் அதை கொடுப்பாங்கல்ல. சோ முடிச்ச உடனே அவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. இவங்க ஏதோ டீ காஃபி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க குடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, ஜோம் பண்ணும்போது எப்படி ஜோம் பண்ணிருக்காங்க, ஆண்டவரே உங்களுடைய தழும்புகளால் மகள் சுகமாயிட்டா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அவர் தாமே உங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நோய்களை சுமந்தார், அதனால இந்த மகள் சுகமாயிட்டா, இயேசு நாமத்தில் சுகமாயிட்டான்னு சொல்லி நல்லா விசுவாசத்துல அறிக்கை பண்ணி வசனத்தெல்லாம் பேசி, இயேசுவே நீங்க தான் சுகமாக்க முடியும், உமால கூடாத காரியம் ஒன்று இல்லை அப்படின்னு ஜோம் பண்ணி முடிச்சுட்டு உட்கார்ந்து இந்த டீ காஃபி குடிக்கும்போது என்ன பேசியிருக்காங்க, பிரதர் நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட என்ன பண்ணுங்க, கொண்டு போய் காட்டுங்க. இன்னொருத்தர் சொல்லிருக்காரு, பிரதர் நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கொண்டு போய் காட்டுங்க. இல்லன்னு நீங்க அந்த நல்ல ஒரு கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, கிறிஸ்துவ மருத்துவமனை ஒன்று இருக்குது, அங்க போய் காட்டுங்க. அது மாதிரி பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்தை ஜெபம் பண்ணிட்டு சாதாரணமா முடிச்ச பிறகு என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அவிசுவாசத்துல பேச ஆரம்பிச்சாங்க. இங்க போய் காட்டுங்க, அங்க போய் காட்டுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க. சோ இப்ப இந்த கூப்பிட்டார் பாத்தீங்களா ஒருத்தங்க, எனக்கு ஜோம் பண்ணுங்க, அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சான். இது என்னது, இவங்க ஜோம் பண்ணும்போது நல்லா விசுவாசத்துல ஜோம் பண்றாங்க, ஆண்டவரே நீர் தான் செய்ய முடியும், உமால கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல, விசுவாசிக்கிறவனால எல்லாம் கூடும், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காணலாம் அப்படின்னு பயங்கரமா தழும்புகளால இந்த மக சுகமாயிட்டா, இந்த தேவனுடைய மகிமை இந்த வீட்டுல இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் விசுவாசத்துல ஜோம் பண்ணிட்டு கடைசியில என்ன ஆயிடுச்சு, ஜெபம் பண்ணி முடிச்சோன்னு என்ன சொல்றாங்க, அவன் சொந்தமா கவுன்சிலிங் கொடுக்குறான். ஆமென். இவரை போய் பாருங்க பிரதர், நீங்க இப்படியே வச்சிருக்காங்க, ஒருத்தர் சொல்றாங்க இப்படியே வச்சிருக்காதீங்க பிரதர், நீங்க போய் காட்டுங்க, டக்குன்னு அட்மிட் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க அப்படின்றாங்களா. அப்போ அந்த கூப்பிட்டருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆயிடுச்சான். அப்போ என்ன இவங்க ஜோம் பண்ணும்போது இப்படி பண்றாங்க, இது என்ன, அப்ப எதுதான் உண்மை அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிதான் அவர் என்ன பண்ணிருக்காரு, வேதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. வேதத்தை படிக்கும் போது ஆண்டவர் கண்ணை திறந்துட்டார். கண்ணை திறந்து சுகத்தை கொடுக்கிறவர் கிறிஸ்து, கிரைஸ்ட் இஸ் யுவர் ஹீலர், கிறிஸ்து உனக்கு சுகத்தை கொடுப்பார் என்ற பெரிய வெளிப்பாடு அதுக்கப்புறம் அவங்க மக சுகமாயி, அவர் அதுக்கப்புறம் பெரிய ஒரு ஊழியத்துக்குள்ள அநேகர் அவர் ஊழியத்துல சுகமாயிருக்காங்க. ஹல்லேலூயா. சோ இதுதான் நிறைய நேரத்துல நம்மளும் இந்த தவறை செய்கிறோம். ஜெபம் பண்ணும் பொழுது ரொம்ப பெரிய விசுவாசத்தோட நம்ம ஜெபம் பண்றோம், பெரிய பெரிய வார்த்தைகளை யூஸ் பண்றோம், தேவனோட வாக்குத்தத்தங்களை கிளைம் பண்றோம், அந்நிய பாஷையில ஜெபம் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம என்ன பண்ணிடுவோம், பேச ஆரம்பிச்சிடும். அதனாலதான் ஆண்டவர் இங்க என்ன பண்றாருன்னா, ஜகரியாக்கு, எப்பா நீ ஜெபம் பண்ணது எல்லாமே கரெக்டா பண்ணிட்ட, நீ நல்ல நீதிமானா வாழ்ற, கட்டளைகள் எல்லாம் கை கொள்ற, எவ்ரிதிங் இஸ் ஃபைன், பட் யுவர் மவுத் இஸ் நாட் குட். உன்னோட வாயை திறந்தா நீ என்ன பண்ற, அவிசுவாசத்துல பேசுற, அதனால நான் என்ன பண்ண போறேன், வாயை நான் பூட்டுறேன்ட்ட. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? How many of you able to understand? What you speak after prayer is also very important.
ஜெபத்துல பேசுற வார்த்தைகள் மட்டும் முக்கியம் கிடையாது. ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம என்ன பேசுறோன்றதும் ரொம்ப முக்கியம். நம்ம ஜெபத்துல பேசுறது மட்டும் ரொம்ப கரெக்டா பார்த்து பேசுறோம். சரியான வார்த்தைகளை யூஸ் பண்றோமா, சரியான வசனங்களை கோட் பண்றோமா? என்னைக்குமே ஜெபத்துல வந்து நம்ம அவிசுவாச வார்த்தைகளை பேசி ஜெபம் பண்றதே கிடையாதுல்ல. என்னைக்கு அப்படி ஜெபம் பண்ணிருக்கோமா? கிடையாது. ஒரு ஃபுல்லா விசுவாச வார்த்தைகளாக வாக்கு தத்தங்களாக எடுத்துதான் நம்ம ஜெபமே பண்றோம். அவிசுவாச வார்த்தை பேசவே மாட்டோம் நம்ம ஜெபத்துல. கவனிச்சிருக்கீங்களா? பேசவே மாட்டோம். ஃபுல்லா ஃபெய்த்ல தான் பேசுவோம். ஜெபம் பண்ணும்போது பயங்கரமா விசுவாசம் கொட்டும், பரபர பரபரன்னு வரும் விசுவாசம். ஆனா முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா அவிசுவாசமா கொட்டும். இப்போ நல்லா கவனிங்க. இங்க இப்போ நம்ம சொல்றோம்ல, ஆண்டவரால முடியாத ஒண்ணுமே இல்லைன்னா நல்லா கவனிங்க. ஆண்டவரால முடியாத ஒண்ணும் இல்ல. ஆனா ஆண்டவர் உங்களோட சேர்ந்து தான் பண்ண முடியும், தனியா பண்ண முடியாது. ஆமென். He cannot do things alone. He has to work with God. இதுதான் வந்து பவுல் வந்து எழுதுறாரு, கொரிந்து சபைக்கும் எழுதுறாரு பவுல். வாங்க 1 கொரிந்தியர் 3:9 போடுங்க. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறீர்கள். தேவனுக்கு உடன் வேலைக்காரர்களா இருக்கிறோம், உடன் வேலையாட்களா இருக்கிறோம். அப்படின்னு அர்த்தம். கோ ஒர்க்கர்ஸ், இங்கிலீஷ்ல வந்து ஃபெலோ ஒர்க்கர்ஸ்னு வருது, கோ ஒர்க்கர்ஸ்னு யூஸ் பண்றாங்க சில டிரான்ஸ்லேஷன்ல. ஹல்லேலூயா. அப்பனா ஃபெலோ ஒர்க்கர், கோ ஒர்க்கர்னா என்னது? நீங்களும் அவரும் சேர்ந்து வேலை செய்றீங்க. தேவனுடைய உடன் வேலையாட்கள். அப்படின்னா யூ ஆர் ஒர்க்கிங் அலாங் வித் காட். காட் இஸ் ஒர்க்கிங் அலாங் வித் யூ. இப்படியும் சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம். எத்தனை பேருக்கு புரியுது? யூ ஆர் ஒர்க்கிங் வித் காட் அண்ட் காட் இஸ் ஒர்க்கிங் வித் யூ. ஃபார் வி ஆர் co-workers in God's service. ஸோ ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்யற காரியத்திற்கு ஆண்டவர் உங்களையும் அவரோட சேர்ந்து வேலை செய்ய சொல்றார். புரியுதுங்களா? உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யணும்னா உங்களையும் சேர்ந்து அவர் கூட வேலை செய்ய சொல்றாரு. வேலைன்னு நீங்க ஏதோ பெரிய நினைச்சுக்காதீங்க. அது என்னன்றத எக்ஸ்பிளைன் பண்றேன் போறதுல. உங்களோட சேர்ந்து நிக்க சொல்றாரு. அந்த வேலைனாலே விசுவாசம் தான் வேலை. பெய்து தான் அந்த ஒர்க்கே. உங்களோட சேர்ந்து விசுவாசத்துல வேலை செய்ய சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். சோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வாங்க லூக்கா 18 வாங்க. ஆபிரகாமோட இதுல பார்ப்போம் நம்ம. எப்படி வந்து ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனை வந்து ப்ரிப்பேர் பண்றாரு நம்முடைய இதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 17:1. ஆபிரகாம் 99 வயது ஆன போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி, நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிரகாம் என்னப்படாமல் நான் உனக்கு திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். ஓகே, சரிங்களா? இப்போ அடுத்தது 15வது வசனம் படிங்க. 15, அதே அதிகாரத்துல 15. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். ஓகே, சரிங்களா? சோ இப்போ வந்து ஆண்டவர் வந்து 99 வயசு, ஆபிரகாமுக்கு 99, ஏறக்குறைய 99 years old. அப்போது ஆண்டவர் அவருக்கு பிரதித்திரமாக அவருக்கு என்ன பண்ற காட்சி அளிக்கிறார். அழிச்சு என்ன சொல்றாருன்னா, நான் எல் ஷடாய், சர்வ வல்லவர். அதுதான் 17:1 வசனம். 17:1 சர்வ வல்லவர்ன்றார். எல் ஷடாய் சர்வ வல்லவர்னா என்னால செய்ய முடியாதது ஒன்றும் கிடையாது. 1வது வசனத்தை டிஸ்பிளே பண்ணுங்க. என்னால செய்ய முடியாதது ஒன்றும் கிடையாது. அதுதான் ஆல் மைட்டி காட். ஆல் மைட்டினது அவரால இது முடியாதுன்றது ஒண்ணுமே இருக்காது. அதுதான் ஆல் மைட்டி. ஹல்லேலூயா. சர்வ வல்லமையும் அவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். சரிங்களா? சர்வ வல்லமையும் இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா கவனிங்க. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? டப்புன்னு ஒரு புள்ளைய தூக்கி எங்க பண்ணிருக்கணும்? சாராளோட கர்ப்பத்துக்குள்ள உட்கார வச்சிருக்கணும். அப்படித்தானே பண்ணிருக்கேன். என்னால முடியாது ஒண்ணுமே இல்லப்பா, ஐ கேன் டூ எனிதிங் பா. இப்போ நான் வந்து சொல்றேன்னு வச்சுக்கோங்க, என்னால எல்லாமே முடியுங்க. ஐ வில் டூ எனிதிங், ஐ கேன் டூ எனிதிங், நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் மீனா. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்ப நீங்களே பண்ணிருங்க பிரதர் அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களால முடியாதுன்னு சொல்றீங்க, எல்லாமே முடியும்னு சொல்றீங்க, உங்களால முடியாததுன்னு ஒண்ணுமே கிடையாதுன்னா நீங்களே பண்ணிருங்க பிரதர், என்கிட்ட என் பிரதர் கேக்குறீங்க அப்படிதான் நீங்க சொல்லுவீங்க. சோ இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாமே முடியும், சர்வ வல்லவர், ஆல் மைட்டி, ஆல் பவர்ஃபுல், ஆல் நோயிங், எல் ஷடாய் அப்படின்ற அந்த வார்த்தை, எப்ரே வார்த்தை யூஸ் பண்றாங்க அதுல. எல்லாமே ஐ கேன் டூன்னு சொல்லிட்டு, ஆனா அடுத்தது என்ன சொல்றாரு? சொல்லிட்டு பேரை மாத்துறாரு.
அதான் ரொம்ப முக்கியம். 5வது வசனத்தை பாத்தீங்கன்னா பாருங்க, 5வது வசனத்தை போடுங்க. நோ லாங்கர் ஷால் யுவர் நேம் பி கால்ட் ஏப்ராம் பட் யுவர் நேம் ஷால் பி கால்ட் ஏப்ரஹாம். இனி உன் பேர் ஆப்ராம் என்னப்படாமல் ஆபிரகாம், திரளான ஜாதிகளுக்கு தகப்பனா ஏற்படுத்தியிருக்கிறேன். உன் பேர் என்னது? ஆபிரகாம் அப்படின்றார். சோ இதுல ஒரு பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் சிக்னிபிகன்ஸ் இருக்கு. ஏப்ராம்ன்ற அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஹை ஃபாதரா எக்ஸால்டட் ஃபாதர். ஆமென். ஆபிரகாம் நல்லா கவனிங்க. ஆபிரகாம் அப்படின்னா திரளான ஜாதிகளுக்கு தகப்பன், ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன்ஸ் அப்படின்றார். சோ அந்த ஏப்ராம்ன்ற வார்த்தை வந்து எபிரேய மொழியில 4 லெட்டர்ஸ் வச்சு பண்றாங்க, எழுதுறாங்க. 4 லெட்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஆபிரஹாம்னு மாத்தும் போது அந்த 4 லெட்டர் கூட இன்னொரு லெட்டரை ஆட் பண்றாரு ஆண்டவர். ஆப்ராம்ன்றது வந்து 4 லெட்டர் தான். 4 லெட்டர் எழுதுனா எபிரேயர் மொழியில 4 லெட்டர் எழுதுனீங்கன்னா அது ஆப்ராம். சரிங்களா? அதே வந்து ஆபிரஹாம் அப்படின்னு மாத்தும் பொழுது எக்ஸ்ட்ரா ஒரு லெட்டர் அதுல ஆட் பண்ணுவார். அந்த லெட்டர் வந்து ஹேன்னு ஒரு லெட்டர் ஆட் பண்றாரு ஹீப்ரூல. ஆபிரஹாம் பாருங்க, இங்க டிஸ்பிளே பண்றாங்க பாருங்க. சோ ஏப்ராம்ல வந்து 4 தான் இருக்கும். ஆபிரஹாம்ல வந்து 5வது ஒரு லெட்டர் ஒன்னு ஆடாது, எக்ஸ்ட்ரா ஒரு லெட்டர் எக்ஸ்ட்ரா ஹா அப்படின்றது. அந்த ஹா அப்படின்ற அந்த லெட்டர் வந்து எங்க இருந்து எடுக்கிறாருன்னு ஆண்டவர் யாவே 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 யாவேலையும் பாத்தீங்கன்னா அந்த ஹா அப்படின்ற வார்த்தை வரும். ஆண்டவரோட பேர் என்னது? யெகோவா தேவன்றாங்கல்ல, அதோட எபிரேய மொழியில வந்து யாவே அப்படின்வாங்க. யாவே அப்படின்னா அந்த ஹான்ற வார்த்தை உள்ள வரும். அந்த ஹான்ற வார்த்தை வந்து எதை குறிக்குதுன்னா பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர். அது மட்டும் இல்லாம தேவனுடைய மூச்சு காற்று. ஆண்டவர் ஆதாம சிருஷ்டிக்கிறார்ல, மண் எடுத்து அவனோட சரீரத்தை உண்டாக்கும் போது மண் எடுத்து அதுல என்ன பண்றாரு? ஊதுறாரு ஆண்டவர். தன்னுடைய மூச்சு காத்தை என்ன பண்றாரு? அந்த மண்ணுனால உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்குள்ள தன்னுடைய மூச்சு காத்தை ஊதின பிறகு அவன் என்ன பண்றான்? ஒரு லிவிங் பீங், உயிருள்ள ஒரு மனிதனாக மாறுகிறான் அவன். அது போலதான் அந்த ஹேன்ற வார்த்தையை கொண்டு வந்து எங்க செட் பண்றாரு? யாவேல வந்து 2 ஹே இருக்கும் பாருங்க. அந்த படத்தை பாருங்க, ரொம்ப கிளியரா போட்டிருக்காங்க பாருங்க. அந்த படத்துல யாவேல வந்து 2 ஹே வரும். அந்த ஒரு ஹே கொண்டு வந்து எங்க வைக்கிறாருன்னா ஆபிரகாம்குள்ள வச்சிருவாரு. இன்னொரு ஹே அந்த பிரெத் ஆஃப் காட். ஹேனா பிரெத் ஆஃப் காட், தேவனுடைய சுவாசம், பரிசுத்தாவியான். அது வந்து பரிசுத்தாவியானருக்கு ஒப்பா இருக்கிறது. இன்னொரு ஹே கொண்டு வந்து எங்க வச்சிட்டாரு? சாராய் கிடையாது, சாரா. சோ நம்ம வந்து சாரான்றோம்ல, அதை ஆக்சுவலி சொல்லும் போது அந்த ஹான்ற சவுண்ட் வெளியே வரும், சாரா. புரியுதுங்களா? இன்னொரு இதை கொண்டு வந்து அங்க வச்சுட்டாரு. புரியுதுங்களா? 2 யாவேல இருக்க ஒரு ஹே வந்து ஆபிரஹாம்ல போயிடுச்சு, ஆபிரஹாம் சாரா அங்க போயிடுச்சு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சிருச்சுங்களா? சோ ஆண்டவருடைய மூச்சு காத்தை கொண்டு வந்து யாரோட எதுல ஜாயின் பண்ணி விட்டாரு ஆண்டவர்? இவங்க பேர்ல ஜாயின் பண்ணிட்டாரு. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? The breath of God came upon Abraham and Sarah. ஆபிரகாம் மேலேயும் சாரா மேலேயும் ஆண்டவருடைய மூச்சு காத்து வரும்பொழுது, பிரெத் ஆஃப் காட் வரும்பொழுது, அந்த சவுண்ட், பிரெத் ஆஃப் காட் சவுண்ட் மாதிரி கொண்டு வருவாங்க. அதை ஹா அப்படின்னு ஒரு சவுண்ட் மாதிரி கொண்டு வருவாங்க. ஏன்னா ஆண்டவர் உலகத்தை ஒரு சவுண்ட் வச்சுதான் கிரியேட் பண்ண. சவுண்ட் நடக்குது, வார்த்தையின் மூலமா தான் கிரியேட் பண்றாரு. வெறுமையா இருந்த உலகத்தை வார்த்தையை அனுப்புறாரு. வெளிச்சம் உண்டாவதாக ஒரு சவுண்ட் உண்டாகுது. அந்த வார்த்தை போய் தான் என்ன பண்ணுது? எல்லாத்தையும் உண்டாக்குது. ஹல்லேலூயா, ஆமென். சோ அந்த சவுண்ட் ஹா என்ற சவுண்ட் கொண்டு போய் என்ன பண்றாரு? உள்ள கொண்டு போறாரு. எத்தனை பேர் புரியுதுங்க? எத்தனை பேர் புரியுது? இது புரிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹல்லேலூயா. அதை உள்ள சேர்க்கிறார். உள்ள சேர்த்தோன்னே இப்போ சாரா வந்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய புருஷனை எப்படி கூப்பிடணும்? ஆபிரஹாம் ஆபிரஹாம் ஆபிரஹாம், ஹா ஹா ஹா. புரியுதுங்களா? அந்த தேவனுடைய சுவாச காற்று அது அப்படியே வெளியே வருது உள்ள இருந்து. இவர் எப்படி கூப்பிடணும்? சாராவை சாராய, சாரான்னு. சோ ஆபிரஹாம்னா ஜாதிகளுக்கு தகப்பன், சாரானா இளவரசி, பிரின்சஸ். சாரானா பிரின்சஸ். புரியுதுங்களா? சாரா பிரின்சஸ். சோ இந்த அம்மாக்கு 90 வயசு பாருங்க. எபிரேயர் 11:11 போடுங்க. எபிரேயர் 11:11 போடுங்க. 11:11 ஹீப்ரூஸ் 11:11. சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவரார் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளா இருந்தும் பிள்ளை பெற்றாள். நல்லா கவனிங்க. கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளா இருந்தும் பிள்ளை பெற்றான். இதுதான் ரொம்ப முக்கியம். சாரா received strength to conceive a seed.
வயது சென்றவளா இருந்தும் பாருங்க, வயது சென்றவளா இருந்தா பலன் பெற முடியாது, கர்ப்பம் தரிக்க பலன்லாம் பெற முடியாது. வயது சென்றவளா இருந்தும் பலனை பெற்றால் அப்படின்னா நல்லா கவனிங்க. இங்க ஆண்டவர் வந்து சாரா பேரை எப்படி மாத்துறாரு, சாராய் பேரை எப்படி மாத்துறாரு, சாரா சாரா. the breath of God உள்ள போயிருச்சு. புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? breath of God உள்ள போன உடனே செத்து போன கர்ப்பம் என்ன ஆயிடுச்சு, பலன் ஆயிடுச்சு. செத்து போன கர்ப்பத்துல பலன் உண்டாயிடுச்சு. அதுதான் அங்க நடக்குது. அந்த அம்மா ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்துலாம் பலன் உண்டாகல, சரிங்களா? ஆண்டவருடைய பிரெத் உள்ள போனோடனே, ஆண்டவருடைய சுவாச காற்று உள்ள போனோடனே அங்க என்ன ஆயிடுச்சு, செத்து போயிருக்கு கர்ப்பம். அந்த கர்ப்பம் என்ன ஆயிடுச்சா, பலன் அடைந்து என்னது, வயது சென்றவளா இருந்தும் பிள்ளை பெற்றார். she received strength to conceive a seed even when she was very old. உள்ள போயிடுச்சு. பேர் எப்படி மாத்தினார் ஆண்டவர், சாராய வந்து சாரா அப்படின்னா பிரின்சஸ். பிரின்சஸ் இந்த அம்மா வந்து 90 வயசு கிழவி. பிரின்சஸ்னு யாரை போடுவாங்க இப்ப நீங்க பாத்திருக்கீங்களா, இந்த கார்ட்டூன் எல்லாம் பாத்திருக்கீங்களா, பிரின்சஸ்னு காட்டுவாங்க பாத்திருக்கீங்களா? இந்த பிரின்சஸ்னு காட்டணும்னா ஒரு கிழவியை காட்டுவாங்களா யாராவது? காட்ட மாட்டாங்க. ஒரு வயசான அம்மா, ரொம்ப ஒரு 120 வயசு அம்மா வந்து பிரின்சஸ்னு காட்டுவாங்க யாராவது? காட்ட மாட்டாங்க. இந்த கார்ட்டூன் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரின்சஸ்னு ஒரு 20 வயசு 18 வயசு ஒரு பொண்ணு, ஒரு லாங் கவுன்லாம், ஒரு கவுன் போட்டுட்டு தலையில வந்து ஒரு 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 கிரவுன் வச்சுக்கிட்டு ஒரு ரீத் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பொண்ணை தான் காட்டுவாங்க. பாத்திருக்கீங்களா இல்லையா கார்ட்டூன்ல? யாராவது 120 வயசு பிரின்சஸ் 120 வயசு அம்மா பாத்தீங்களா யாராவது? அப்பெல்லாம் காட்ட மாட்டாங்க. அது பிரின்சஸே. அது நீங்களே கேட்பீங்க, என்ன பிரின்சஸ் சொல்லிட்டு 120 வயசு அம்மா காட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க நீங்களே. சோ பிரின்சஸ்னால என்ன நமக்கு மைண்ட்ல வருது, a young woman full of strength, ஒரு வாலிப ஸ்திரீ, நல்ல பலனுள்ள ஒரு வாலிப ஸ்திரீ, பூரணமான பர்ஃபெக்ட் வாலிப ஸ்திரீ, அதுதான் மைண்ட்ல வருது. சோ ஆண்டவர் வந்து தன்னுடைய மூச்சு காற்றை சாரா ஹாவை உள்ள கொண்டு வந்தோடனே இந்த அம்மா 90 வயசு அம்மா பிரின்சஸா மாறிடுச்சு. ஹல்லேலூயா. 90 வயசு அம்மா பிரின்சஸா மாறிடுச்சுங்க. நான் இதை ஃபர்ஸ்ட் படிக்கும் போது நான் யோசிச்சேன், ஆஹா 90 வயசு அம்மாவை ஆண்டவர் ராஜகுமாரியா மாத்திட்டாரு. அப்போ நமக்கும் என்னது இருக்கு, கண்டிப்பா யூத் ரினிவல் ஆயிடும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் யூத் ரினிவலுக்கு ஜோம் பண்றீங்களா, கண்டிப்பா உங்களுக்கு யூத் ரினிவல் ஆயிடும். வயது வாழ வயதா மாறிடும் கண்டிப்பா. ஹல்லேலூயா. ஆமென். பயப்படவே வேண்டாம் நீங்க. ஹல்லேலூயா. சோ அப்படியே மாத்திட்டாரு ஆண்டவர். இது எப்படி மாறிச்சு நல்லா கவனிச்சீங்கன்னா, ஆண்டவர் வந்து இவருக்கு 99, அந்த அம்மாக்கு கிட்டத்தட்ட 90 வயசு ஆயிடுச்சு. இவருக்கு ஏறக்குறைய 100 வயசுன்னு போட்டுருக்கு. சரி, 190 வயசு கிட்ட ஆயிடுச்சு. பேரை மாத்துறாரு. பேரை மாத்தணும்னு டெய்லி ஹான்னு வெளியே வருது. தேவனுடைய அந்த அந்த சுவாச காற்றின் அந்த உச்சரிப்பு டெய்லி 2 பேர் வாயில இவரு சாரா சாரா பிரின்சஸ் 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 கூப்பிடுறாரு. யாரை பார்த்து பிரின்சஸ் கூப்பிட்டு இருக்காரு? 90 வயசு அம்மா பார்த்து பிரின்சஸ் கூப்பிட்டு இருக்காரு. இந்த அம்மா யாரை பார்த்து ஆபிரகாம் ஆபிரகாம் ஆபிரகாம், ஜாதிகளுக்கு தந்தை ஜாதிகளுக்கு தந்தை ஜாதிகளுக்கு தந்தை, ஒரு புள்ள கூட பறக்கல இன்னும். ஜாதிகளுக்கு தந்தை ஜாதிகளுக்கு தந்தை ஜாதிகளுக்கு தந்தை. ஜாதிக்கு தந்தையா? இவருக்கே வந்து புள்ள இல்ல, இந்த அம்மாக்கே புள்ள பறக்கல, இவர் ஜாதிக்கு தந்தையா அவரு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கூப்பிடுது. சரிங்களா? இது தெரியல. இது உங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. போட்டோ போட்டிருக்காரு இவர், ஏதோ ரொம்ப பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தெரியல, பைபிள்ல இதெல்லாம் போடல. பட் இருந்தாலும் ஓகே, நல்லா தான் இருக்கு பாக்குறதுக்கு. சரிங்களா? இந்த மாதிரிதான் இந்த அம்மா பார்த்து அவரை பார்த்து ஆபிரகாம் அப்படின்னு இருக்கும். இவரு இந்த அம்மா பார்த்து பரவாயில்லடி 90 வயசுலயும் பிரின்சஸ் மாதிரி தான் இருக்கடி அப்படின்னு இருப்பாரு இவரு. ஒருவேளை இப்படிதான் இருந்திருக்கும் எனக்கு தோணுது. பரவாயில்ல, நல்ல ஒரு இமேஜினேஷன் தான், தப்பு கிடையாது. ஓகே. சோ நல்லா கவனிங்க. சோ இப்படி பேசி 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 என்ன ஆயிடுச்சு, ஏறக்குறை 100 வயசு இருக்கும் போது என்ன ஆயிடுச்சு, பிள்ளை பிறந்துருச்சு. ஹல்லேலூயா. ஆமென். இத பவுல் வந்து ரோமர் 4 எழுதுறார் பாருங்க. ரோமர் 4 இதை கொண்டு வர்றார் பவுல். ரோமர் 4:17 படிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான். இந்த வசனத்தை அப்படியே வைங்க. இந்த ஒரு வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன். இது ஆண்டவர் பேசுறார். ஹல்லேலூயா. அநேக ஜாதிகளுக்கு என்னை தகப்பனாக ஆண்டவர் ஏற்படுத்தினார் என்பவரை குறித்து ஆபிரகாம் சாட்சி கொடுக்கிறார்.
ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய். இது வந்து ஆண்டவர் ஆபிரகாம் இப்ப சாட்சி கொடுக்கிறார். ஆண்டவர் என்னை அழைக்கும் பொழுது நான் வந்து ஒண்ணு இல்லாம இருந்தேன். என்னுடைய உடம்பும் சரீரமும் செத்து போன மாதிரி இருக்கு, சாரோட கர்ப்பமும் செத்து போன மாதிரி இருக்கு, எந்த ஒரு நம்பிக்கையும் இல்ல, எந்த ஒரு பலனும் கிடையாது, ஒண்ணும் இல்லாம இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னை அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக்குவேன், உன்னை ஏற்படுத்துவேன் என்று சொன்னாரு. சோ இவரை நான் எப்படி நான் பார்த்தேன், இது பாருங்க, இது வந்து ஆபிரகாமின் சாட்சி. இது இந்த 17வது வசனம் வந்து ஏப்ரஹாம்ஸ் விட்னஸ் அபவுட் ஹிஸ் காட். ஆபிரகாம் எதை பார்த்தான், தேவனிடத்துல எதை பார்த்தான். இன்னைக்கு ஒவ்வொருத்தர்கிட்டயும் நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர்கிட்ட இதுவரைக்கும் இத்தனை வருஷம் நீங்க விசுவாசியா இருக்கிறீங்க, வாட் டிட் யூ see in your God? ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்வீங்க, நான் என் தேவனை இப்படி பார்த்தேன், ஒருத்தர் சொல்லுவாங்க, நான் என் தேவனை தகப்பனா பாக்குறேன், நான் என் தேவனை வந்து ராஜாவா பாக்குறேன், நான் என் தேவனை வந்து ஒரு மேய்ப்பரா பாக்குறேன். தட் இஸ் யோர் விட்னஸ் அபவுட் யுவர் காட். ஏன்னா அந்த மாதிரி காரியத்தை நீங்க அவர் இடத்துல என்ன பண்ணிருப்பீங்க, அனுபவிச்சிருப்பீங்க. சோ ஆபிரகாம் எப்படி தேவனை விட்னஸ் பண்ணா? ஹவு டிட் ஏப்ரஹாம் எக்ஸ்பீரியன்ஸ் காட்? எப்படி ஆபிரகாம் தேவனை என்ன பண்ணா, அறிந்து கொண்டான், எப்படி அவரை என்ன பண்ணா, அனுபவித்தான்? பாத்தீங்கன்னா அவர் எப்படி ஃபர்ஸ்ட் அவன் பார்த்தானா, எப்படி அவரை வந்து அனுபவித்தானா? மரித்தோரை உயிர்ப்பித்து. ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கும் நீங்க போயிட்டு பரலோகத்துல போயிட்டு ஆபிரகாமை கூப்பிட்டு ஆண்டவர் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆபிரகாம் கூட போயிட்டு ஆண்டவர் யார், ஏப்ரஹாம் கேன் யூ எக்ஸ்பிளைன் ஹூ யுவர் காட் இஸ் அப்படின்னா அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? ஹி இஸ் a God who gives life to the dead. இதான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு. எக்ஸ்பிளைன், டிஃபைன் காட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஏப்ரஹாமுக்கு, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாரு? மரித்தோரை உயிரோட எழுப்புவாருங்க. ஹல்லேலூயா. ஒண்ணும் இல்லாததை, என்னது ஒண்ணும் இல்லாத, அழிஞ்சு போயிடுச்சு, செத்து போயிடுச்சு, இதுக்கப்புறம் இதுக்கு வந்து என்னது இல்ல, நம்பிக்கை இல்ல, அதை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உயிரோட எழுப்புவார், உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. அப்படின்றதா ஃபர்ஸ்ட் சாட்சியா இருக்கும். அடுத்தது என்ன சொல்லுவாரு? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. A God who calls those things which do not exist as though they did. சோ ஆபிரகாமோட சாட்சி என்னதுங்க தேவனை குறித்து? ஆபிரகாம் வந்து ரெண்டு காரியத்தை சொல்றாரு, தெளிவா சொல்றாரு. ஆண்டவர் வந்து he quickens the dead. Hallelujah. அடுத்தது he calls those things which do not exist as though they did. ஆமென். எப்படி இவருக்கு இந்த விசுவாசம் வந்துச்சு? எப்படி இந்த சாட்சி அவர் பெற்றுக்கொண்டார்? ஏன்னா அவர் கண்ணால பாக்குறாரு. சாராளின் கர்ப்பம் செத்து போயிருக்கு. அதான் எபிரேயர் 11:11 படிச்சோம்ல, ஹீப்ரூஸ் 11:11. Sarah received strength to conceive a seed. சாராள் தன்னுடைய கர்ப்பத்துல பலனை பெற்றுக்கொண்டாள். எதற்கு? ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு. சாராளோட கர்ப்பம் எப்படி எந்த ஸ்டேட்ல இருக்குதான்? செத்து போன ஸ்டேட்ல இருக்குது. அது வந்து எங்க வருது பாத்தீங்கன்னா அடுத்ததுல 19வது வசனம் படிங்க, 19th verse படிங்க. 4:19, ரோமர் 4:19. அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். பாருங்க, நல்லா கவனிங்க. தன் சரீரம் செத்து போயிடுச்சு. இது வந்து ஃபேக்ட், ரியாலிட்டி. இது வந்து ஃபேக்ட பேசிட்டு இருக்கா, ரியாலிட்டி. டாக்டர் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? நீ உன் சரீரமும் அவுட், உன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் அவுட், சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிடுச்சு, அவளுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் அவுட். இது உண்மையா இல்லையாங்க? 100% உண்மை. செத்து போய் தான் இருந்துச்சு. அதனாலதான் எழுதியிருக்கு, அவன் ஏறக்குறைய 100 வயதா இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாரா கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். செத்து போயிருச்சுதான், அதுல ஒன்னும் மாற்றமே கிடையாது. இவனும் அவுட்டு, அவரும் அவுட்டு. 2 பேருக்கும் ஒன்னும் நம்பிக்கையே கிடையாது. 2 பேரும் டோட்டலா என்னது, கான் கேஸ். ஆனால் அதை எண்ணாதிருந்தான்னு போட்டிருக்கு. எண்ணாதிருந்தான்னா அதை யோசிக்கவில்லை, அதை என்ன பண்ணல, யோசிக்கவில்லை அப்படின்ட்டு. சோ எண்ணாதிருந்த, யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா இது என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோமோ, யோசிச்சு கடைசி அது எங்க வந்துருது? வாயில வெளியே வந்துருது. இதனாலதான் ஆண்டவர் வந்து வாயை தொடர். இது வந்து ஏஜ் ஓல்டு பிரின்சிபிள். இது மாறவே மாறாது. இந்த பிரின்சிபிள் மாறவே மாறாது. இதை கொண்டு போய் ஆண்டவர் எங்க அப்ளை பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. விசுவாசிகளின் தந்தையான ஆபிரகாமுக்கே இந்த பிரின்சிபல் தான் ஆண்டவர் அப்ளை பண்றாரு. ஏன்னா ஆண்டவரே எந்த பிரின்சிபல்ல தான் ஆபரேட் பண்றாரு? இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறது. சோ ஆண்டவரே ஒரு காரியத்தை பேசி 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 தான் உண்டாக்குறாரு.
சோ ஆண்டவரே ஒரு காரியத்தை பேசி 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 தான் உண்டாக்குறாருன்னா, ஆண்டவருடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டு ஆண்டவருடைய அழிவில்லாத வித்தினால ஜனப்பிக்கப்படுகிற நாமும் எப்படி செயல்பட வேண்டியதா இருக்குதான், அவரை போலவே பேசி 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 தான் உண்டாக்க வேண்டியதா இருக்கு. இப்ப புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது? பேச பேச பேசதான். நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இப்போ நீங்க நிறைய பேர் ரெகுலரா இந்த டங்ஸ் மீட்டிங் வரீங்கல்ல, காலையில இருந்து ஜோம் பண்றீங்க. யாராவது ஒருத்தர் எனக்கு இதை சொல்லுங்க, பிரதர் நான் டங்ஸ்ல ஜோம் பண்ணும்போது நெகட்டிவா யோசிக்க முடியும் அப்படின்னு யாரா இருக்கீங்களா? டங்ஸ்ல ஜோம் பண்ணும்போது நிறைய நேரம் நெகட்டிவ் தாட்லாம் வெளியே போகுது. எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கீங்க? நான் நிறைய அதை உணர்வேன். டங்ஸ்ல ஜோம் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது நெகட்டிவா என் மைண்ட்ல இருக்கும். டங்ஸ்ல ஜோம் பண்ண ஆரம்பிச்சோன்னா அந்த நெகட்டிவ் தாட் அப்படியே என்னை விட்டு போறதை நான் பார்ப்பேன். அது அப்படியே வெளியே போயிடும். எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? நான் நிறைய கவனிச்சிருக்கேன். நான் டங்ஸ் ஜோம் பண்ணி முடிச்சாலும் பாத்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் தாட்டே இருக்காது எனக்குள்ள. ஏன் ஏன் ஏன்னா இப்ப வாயை திறந்து எதை பேச ஆரம்பிச்சீங்க? டங்ஸ்ல அந்நிய பாஷையில எதை பேசுறீங்க? தேவனுடைய ரகசியங்களை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய ரகசியம்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வாக்கு தத்தங்களை பேசிக் கொண்டிருக்கிறீங்க. தேவனுடைய வல்லமையை நீங்க அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறீங்க. தேவனுடைய ஜீவனை பேசிக் கொண்டிருக்கிறீங்க. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைத்து கொண்டிருக்கிறீங்க. மரித்து போன காரியங்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறீங்க. அதுதான் டங்ஸ்ல நடக்குது. புரியுதுங்களா? புரியுதுங்களா? நீங்க நினைக்கலாம் சும்மா பேசுறேன் பிரதர், என்னன்னே தெரியல பிரதர். காலையில 6 மணிக்கு மீட்டிங் வச்சிருக்கீங்க. டெய்லி காலையில எழுப்பி 6 மணிக்கு வாங்கிட்டீங்க. நானும் வந்து உட்காந்துடுறேன். 6ல இருந்து 7 மணி வரைக்கும் போகுது. சில நேரம் 7 மணிக்கு விடவும் மாட்டேங்கிறீங்க. 7:15 வரைக்கும் இழுத்துட்டு போயிடுறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நல்லா கேட்டுக்கோங்க, அந்த 1 hour ராபஹாலா பஷாராபா லதிஹாராம்போ ஜோம் பண்றீங்க பாத்தீங்களா? அப்போ நீங்க வந்து இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஹalleluya, ஆமென். எப்படி வந்து கிழவியான சாராயை பார்த்து சாரா பிரின்சஸ், சாரா பிரின்சஸ், சாரா பிரின்சஸ்னு இல்லாதவைகளை இருக்கிறது போல ஆபிரகாம் அழைத்து கொண்டிருந்தாரோ, எப்படி கிழவனான தன்னுடைய கணவன் ஆபிரகாமை பார்த்து ஆபிரகாம் ஜாதிகளுக்கு தந்தை, ஆபிரகாம் ஜாதிகளுக்கு தந்தை, ஆபிரகாம் தேசங்களுக்கு தந்தை, ஆபிரகாம் ஜாதிகளுக்கு தந்தை என்று இல்லாத ஒரு காரியத்தை இந்த அம்மா அழைத்து கொண்டிருந்துச்சோ, எப்படி இருளான உலகத்தின் மேல் பரிசுத்தாவியானவர் அசைவாடி ஒண்ணுமே இல்லாம ஒழுங்கினமா இருந்த உலகத்துல ஆண்டவர் வெளிச்சம் உண்டாவதாக என்று பேசி வெளிச்சத்தை கொண்டு வந்தாரோ, அதே போல நீங்க என்ன பண்றீங்க? என்னதான் நெகட்டிவா உள்ள தாட்டு வந்தாலும், என்னதான் உள்ள நெகட்டிவா தோணினாலும், அப்படின்னு அந்நிய பாஷையில பேசும் பொழுது எதை பேசுறீங்க? நெகட்டிவான காரியத்தையோ எதிர்மறையான காரியத்தையோ நேச்சுரல் ரிப்போர்ட், தன் சரீரம் செத்ததும் சாராளின் கர்ப்பம் செத்ததையும் நீங்கள் எண்ணாமல் பேசாமல் எதை பேசிக் கொண்டிருக்கிறீங்க? தேவனுடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையான ரகசியங்களை பேசிக் கொண்டிருக்கிறீங்க. இதுதான் நடக்குதாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அதனாலதான் ஆண்டவர் வந்து நியூ கவர்னன்ட்ல புதிய உடன்படிக்கையில முதல்ல கொடுத்தது டங்ஸ் தான். மத்ததெல்லாம் கொடுக்கவே இல்லையா? தீர்க்க தரிசனத்தை கொடுக்கல, அறிவை உணர்த்தும் வார்த்தையை கொடுக்கல, மத்த எந்த வார்த்தையும் கொடுக்கல. அவர் ஃபர்ஸ்ட் ஆவியானவர் வந்த உடனே ஃபர்ஸ்ட் எதை கொடுத்தாரு? கொண்டு வந்து அந்நிய பாஷை தான் கொடுக்குறாரு. வந்த உடனே அந்நிய பாஷை தான் கொடுக்குறாரு. ஏன்னா நம்ம நாக்கு சும்மா இருக்க மாட்டீங்க பாத்தீங்களா? கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டீங்க, ஏதாவது ஒண்ணு பேசி தொலைச்சிருது. இதை கட்டுப்படுத்துறதுக்கே ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. நமக்கே தெரியாம சில நேரம் ஏதாவது பேசி விட்டுறோம். எத்தனை பேர் அப்படிலாம் பாத்திருக்கீங்க? நம்ம பேசிட்டு ஐயோ தெரியாம பேசிட்டேனே அப்படின்லாம் யோசிச்சிருக்கோம். நம்ம தெரியாம பேசிட்டீங்கன்னா பயப்படாதீங்க, சரிங்களா? ஒன்னும் ஆகாது, பயப்படாதீங்க. கேன்சல் பண்ணிடுங்க. ஏசு நாமத்துல அதை நான் கேன்சல் பண்ணுன்னு சொல்லி கேன்சல் பண்ணி விட்டுருங்க. அதுக்காக எப்ப பார்த்தாலும் தெரியாம பேசிட்டு இருக்க கூடாது. டெய்லி தெரியாம பேசிக்கிட்டே இருக்க கூடாது. ஏதாவது ஒரு இடத்துல முற்றுப்புள்ளி வச்சு என்ன பண்ணிடணும்? அந்நிய பாஷையில பேசும் பொழுது அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆபிரகாமுக்கு முதல்ல அவனுடைய வார்த்தையை மாத்துறாரு. 99 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டாரு, ஒன்னும் மாறல. அவனும் அப்படியேதான் பேசிட்டு இருக்கான், அந்த அம்மாவும் அப்படியேதான் பேசிட்டு இருக்கா. அந்த அம்மா ஒரு ஸ்டெப்புக்கு மேல போயிருச்சு அவிசுவாசத்துல. எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா, கூப்பிட்டு தன்னுடைய வேலைக்கார அம்மாவை இவருக்கு என்ன பண்ணிருச்சு? 2வது மனைவியா கட்டி கொடுத்து பிள்ளைய பத்து கொண்டுருச்சு. அந்த அம்மா ஒரு ஸ்டெப் அவிசுவாசத்துல உச்சகட்டத்துக்கு போயிருச்சு. அந்த அம்மா அன்பிலீஃப்ல ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு போயிருச்சு. அந்த அம்மா போயிட்டு கட்டி கொடுத்துச்சு. அது நினைச்சிச்சு, சரி ஓகே, அங்க ஒரு புள்ள பிறந்துச்சு, அவன் தான் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அம்மா என் நினைவுகள் உன் நினைவுகள் கிடையாதுட்டார் ஆண்டவர். உடனே ஆண்டவர் சொல்ற, நீ நினைக்கிறதெல்லாம் நான் செய்ய முடியாது, நீ ஏன் வழிக்கு வாண்டுற. நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம அவர் வழிக்கு போனாதான் வேலைக்கு ஆகணும். அவர்லாம் நம்ம வழிக்கு வரமாட்டாரு. நம்ம
அவர் வழிக்கு போயிடணும். அவரோட வழிக்கு போறதுக்கு ஒரு சிறந்த வழி என்னது? ஹவு டு அலைன் யுவர் செல்ஃப் டு த வேஸ் ஆஃப் காட். தேவனோட வழியில எப்படி உங்களை சேர்த்துக் கொள்வது? உங்களோட வார்த்தையின் மூலமாக தான். உங்க வார்த்தையை பேச பேச அவரோட வழியில அலைன் அறிவீங்க. அதுக்குதான் அந்நிய பாஷையை கொடுத்துட்டார். எப்பா உனக்கு புரியாது, நான் இதை பேச சொன்னா உனக்கு புரியாது. வாளாகாமல் தலையா இருப்பேன்னு நான் சொன்னா உனக்கு புரிய மாட்டேங்குது. அது எப்படி ஆண்டவரே நான் தலையா இருக்க முடியும்? வாழ்க்கை ஃபுல்லா வாளாதானே இருந்திருக்க ஆண்டவரே, வாழ்க்கை ஃபுல்லா தோல்வி தானே ஆண்டவரை பார்த்திருக்கிறேன். நான் எப்படி ஆண்டவரை வெற்றியை பார்க்க முடியும்? நான் எப்படி தலையா இருக்க முடியும்? நீங்க நினைக்கலாம். அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, நீ எதுவும் நினைக்க வேண்டாம், நீ பாட்டுக்கு வாயை திறந்து அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணு. நீ என்ன விசுவாசிக்கணுமோ, நீ என்ன விசுவாசத்துல பேசணுமோ அதை பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்து பேசிக்கொண்டே இருப்பார். அவர் ரகசியங்களை பேசுவார். ஹல்லேலூயா. அது பேர் தான், அதனாலதான் அது பேர் ரகசியம். மிஸ்ட்ரின்னு வச்சிருக்காங்க. ஏன் மிஸ்ட்ரின்னு வச்சிருக்காங்க? நமக்கு புரிஞ்சிச்சுன்னா பேசவே மாட்டோம். நமக்கு புரிஞ்சதெல்லாம் பேசவே மாட்டோம். அதனாலதான் உனக்கு தயவு செய்து உனக்கு புரிய வேண்டாம், நீ பாட்டுக்கு பேசுன்ட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? சோ விசுவாசமே எப்படி செயல்படுதா? வாயினாலதான் செயல்படுது. ஒரு வசனத்தை பார்த்துட்டு முடிச்சிருவோம். ரொம்ப ஃபேமஸான வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். மார்க் 11:23. வாங்க, மார்க் 11:23. இதை பார்த்துட்டு நம்ம முடிச்சிருவோம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். எவனாகிலும் ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். எவனாகிலும்னா எல்லாருக்கும் வேலை செய்யுது. உங்களுக்கும் வேலை செய்யும், எனக்கும் வேலை செய்யும். நேத்து ரட்சிக்கப்பட்டவனுக்கும் இது வேலை செய்யும். இந்த மீட்டிங்ல இப்ப ரட்சிக்கப்படுறவனுக்கும் வேலை செய்யும். இல்ல இந்த மீட்டிங் முடிஞ்சவன சில பேர் ரட்சிக்கப்படுவாங்க, அவங்களுக்கும் வேலை செய்யும். ஹல்லேலூயா. எவனாகிலும், அதுக்குதான் ஆண்டவர் எவனாகிலும் வச்சுட்டார். 10 வருஷம் சர்ச்சுக்கு போனாதான் வேலை செய்யும், 20 வருஷம் பைபிள் படிச்சாதான் வேலை செய்யும், 10 மணி நேரம் முட்டியில நின்னாதான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லல பாருங்க. அப்படி சொல்லியிருந்தா எவனுக்கு வேலை செஞ்சிருக்காரு. ஏன்னா எவனுமே அந்த கண்டிஷனை மீட் பண்ணிட மாட்டான். அதனால எவனாகிலும் வச்சிட்டார். எவனாகிலும் பாருங்க, நல்லா கவனிங்க. இதுல ஒரு வார்த்தை திரும்ப 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 ரிப்பீட் ஆகுது. அது நீங்க எப்பவுமே ஒரு வசனத்தை படிக்கும் பொழுது சில காரியங்கள் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அந்த ரிப்பீட் ஆகுதுன்னா அதுதான் ரொம்ப மெயின் மேட்டர். அதுதான் கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர். அதுதான் அந்த சத்தியத்துல மையமாக இருக்கு. என்ன வார்த்தைன்னா சொல்லுன்ற வார்த்தை தான் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. கவனிச்சிங்களா? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, ஃபர்ஸ்ட் வந்துச்சா சொல்லி தான் சொன்னபடியே, செகண்ட் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே, மூன்றாவது வாட்டி சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சேனது வாயை திறந்து பேச. நீங்க எதை பேசுறீங்கன்றதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வசனத்துல ரொம்ப முக்கியம் எதை பேசுறீங்க தான். மலையை பார்த்து என்ன பேசுறீங்கன்றதான் இங்க முக்கியமே. சொல்லு. நீங்க எதை சொல்றீங்களோ that is equal to your faith. அப்படிதான் ஆண்டவர் வச்சு டைப் பண்ணி வச்சிருக்காரு, முடிச்சு போட்டு வச்சிருக்காரு. நீங்க சொல்றதுக்கும் உங்க விசுவாசத்துக்கும் என்ன பண்ணிருக்காரு? கனெக்ஷன் போட்டு வச்சிருக்காரு. பிரதர் நான் விசுவாசிக்கிறேன் பிரதர், அவர் தலைமுறை சுகமாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா பேசுறது ஃபுல்லா தான் பேசிட்டு இருக்கோம். டாக்டர் ரிப்போர்ட்டே பேசுறோம், அவரு சொன்னாரு, இவரு சொன்னாரு, அந்த ரிப்போர்ட் இதுல சொல்லுது, அந்த ஸ்கேன் இது சொல்லுது அப்படின்னு பேசிட்டு இருந்தா அதுக்கு பேர் என்ன கிடையாது? விசுவாசம் கிடையாது. நானா விசுவாசிக்கிறேன் பிரதர், அவர் தலைமுலாம் நான் சுகமானேன், அவர் தாமே என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நோய்களை சுமந்தார், ஹல்லேலூயா அப்படின்னு எல்லாம் வசனத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆனா ரிப்போர்ட் அப்படி சொல்லுது பிரதர், டாக்டர் இப்படி சொல்றாரு பிரதர், ஸ்கேன் இப்படி சொல்லுது பிரதர், பிளட் ரிப்போர்ட் இது சொல்லுது பிரதர், என் சரீரம் இப்படி சொல்லுது பிரதர் அப்படின்ட்டு இதுக்கு பதிலா அது எதை சொல்லிட்டு இருக்கோம்? இதையே சொல்லிட்டு இருந்தா அப்ப அதுக்கு பேர் என்னது? இல்ல, விசுவாசம் கிடையாது. அதுதான் இங்க சொல்றாரு. விசுவாசம் இருக்குன்றது எப்படி தெரியும்? வாயில பேசுறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். விசுவாசம் இருக்கா என்றது எப்படி கண்டுபிடிக்கணும்? வாட் இஸ் லிட்மஸ் டெஸ்ட்னு வாங்கல. லிட்மஸ் டெஸ்ட் என்னது? ஒண்ணு இருக்கா இல்லையான்றது எப்படி கண்டுபிடிக்கணுமா? பேசுறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். எவனாகிலும் மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, சொல்லுங்க, சொல்லணும். எவ்வளவு நாள் சொல்லணும்? மலையை பெயர்ந்து போற வரைக்கும் சொல்லணும். ஹல்லேலூயா. சொல்லிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு நாள் சொல்லணும்? சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் ஆணித்தரமா சொல்றேன், உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் இன்னைக்கு சொல்றேன், ஓப்பனா சொல்லுவாங்க, எல்லாருக்குமே சொல்றேன், இங்க வரவங்க இல்ல, யாராவது சரீரத்துல பலவீனமா இருக்கீங்க, சுகவீனமா இருக்குன்னா, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், எல்லா ஹீலிங் ஸ்கிரிப்சரும் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க, ஹீலிங் ஸ்கிரிப்சர் எடுத்து வச்சுக்கோங்க. ஹீலிங் ஸ்கிரிப்சர் வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, சரிங்களா? ஒரு 10 ஸ்கிரிப்சர் அனுப்புறேன், ரொம்பலாம் வேண்டாம் உங்களுக்கு, 100 ஸ்கிரிப்சர் 200 ஸ்கிரிப்சர்லாம் வேண்டாம், ஒரு 10 ஸ்கிரிப்சர் நல்லா நறுக்குன்னு நான் 10 மருந்து அனுப்புறேன். ஏன்னா ஒவ்வொரு ஸ்கிரிப்சரும் ஒரு மருந்து தான் உங்களுக்கு. அவர் வார்த்தையை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். ஹல்லேலூயா.
அந்த அவர் வார்த்தை நல் மருந்தாக இருக்குது. நீதிமொழிகள் 4:22. சோ அவர் வார்த்தை தான் ஜீவன், அதுதான் மருந்து. நறுக்குன்னு நான் 10 அனுப்புறேன் உங்களுக்கு. ஆனா ஒரு கண்டிஷன் உங்களுக்கு, இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா நடக்கும். அந்த 10 ஸ்கிரிப்சரை தவிர எதுவுமே நீங்க பேசக்கூடாது. இதை நான் சேலஞ்சாவே சொல்றேன். இதை நான் சேலஞ்சா சொல்றேன். என் மேல இருக்க கான்பிடன்ஸ்ல சொல்ல, வார்த்தையின் மேல இருக்கிற நம்பிக்கையில நான் சொல்றேன். இதெல்லாம் வார்த்தையின் மேல இருக்க நம்பிக்கையில நான் சொல்றேன். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா பெட்டர். அனுப்புங்க, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, அதுதான் பெட்டர். ஏன்னா இங்க சாட்ல போட்டீங்கன்னா நான் மறந்துடுவேன் யார் அனுப்பிச்சாங்கன்ட்டு. சோ வாட்ஸ்அப் பண்ணுங்க எனக்கு, சரிங்களா? சேலஞ்ச். ஆனா அதை தவிர வேற எதுவுமே பேசக்கூடாது. சப்போஸ் சரீரம் வலிச்சாலும், நல்லா கவனிங்க, சரீரம் வலிச்சாலும், சரி வலிச்சுக்கிட்டே இருக்குது ஆனாலும் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், இங்க வலிச்சுக்கிட்டே இருக்கு பிரதர், இந்த இடத்துல வலிச்சுக்கிட்டே இருக்கு பிரதர், ஆனாலும் நான் என்ன சொல்றேன்னா, அவர் தலைமுலால் குணமானே, ஆனா இங்க வலிச்சுக்கிட்டே இருக்கு பிரதர். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? இதையும் சொல்லிக்கிறீங்க, அதையும் சொல்லி ரெண்டையும் போட்டு என்ன பண்ணிருக்கீங்க? ஒர்க் ஆகுது. இதையும் அது என்னது? கவுண்டர் ஃபோர்ஸ். அவிசுவாசம் கவுண்டர் ஃபோர்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணுது. விசுவாசம் இந்த பக்கத்துல, அவிசுவாசம் இந்த பக்கத்துல இழுத்துக்கிட்டு இருக்கு, உட்காந்து வலிச்சுக்கிட்டே இருக்கு, அதையும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இந்த பக்கம் தலைமுல சுகமாயிட்டா வலிச்சுக்கிட்டே இருக்கு, வலிச்சுக்கிட்டே இருக்கு, சுகமாயிட்டா வேலைக்காகாது, ஒர்க் ஆகாது. நல்லாவே இல்லைனாலும் என்ன சொல்லணும் வாய் திறந்து? ஒன்னும் பெருசா வாழ்க்கையில நடக்கல பிரதர், எதுவும் பெருசா ஒரு வெற்றி எல்லாம் பார்க்கல பிரதர், எல்லா இடத்துலயும் வந்து அப்படியே உள்ள அப்படியே 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 ஓடுது பிரதர். அப்படியே இருந்தாலும் வாயை திறந்து என்ன சொல்லணும்? யார் கேட்டாலும் நான் நல்லா இருக்கிறது தான் சொல்லணும். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, நான் அடிச்சு சொல்றேன், ரொம்ப வருஷம்லாம் ஆகாது. நீங்க நினைக்க ஒரு 10 வருஷம் ஆகும் போல, அதெல்லாம் ஆகாது. சில மாதங்கள், உங்க இதை பொறுத்துதான், சில மாதங்கள் சில நாட்கள்லயே பிரேக் த்ரூ பார்த்துருவீங்க. ஐ கேரண்டி யூ, ஐ எம் நாட் ஜோக்கிங், ஐ எம் கேரண்டி யூ. என் வாழ்க்கையில இதெல்லாம் நான் பார்த்துட்டேன், அதனால சொல்றேன். ஒண்ணுமே நடக்கலனாலும் என் வாயில இருந்து என்ன வராது? நான் நல்லா இல்லைன்னு வார்த்தை வெளியே வராது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு எனக்கு. ரொம்ப வருஷம் நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப காலத்துல, ஃபர்ஸ்ட் வந்து 2வது வருஷம் நினைக்கிறேன். அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருப்பேன், ரொம்ப பயங்கர தரித்திரம், ஒண்ணுமே இருக்காது, கையில எல்லாம் ஒண்ணுமே இருக்காது, ரொம்ப கஷ்டமா இருக்கும், வீட்டை நடத்துக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும். அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட வந்து கேட்டாரு, தம்பி எப்படி இருக்கீங்க, எல்லாம் எப்படி போகுது அப்படின்னாரா. அப்ப நான் சொன்னேன், நல்லா இருக்கேன் பாஸ்டர், God has blessed me abundantly. By His grace I am doing well அப்படின்னு. அவரு கொஞ்ச நேரம் பார்த்தாரு, அப்படியே சொல்லாரு, ஆனா பரவாயில்ல பிரதர், எதுவுமே இல்லைனாலும் ஒத்துக்கிறீங்க, நல்லா இருக்குன்னு தான் சொல்றீங்க அப்படின்னா. அவருக்கு என் சிச்சுவேஷன் தெரியும். அவர் நினைச்சாரு நான் எப்படி இருக்கீங்கன்னு. அவர்கிட்ட ஏதோ போது பிரதர், ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யுங்க பிரதர், உங்களால முடிஞ்ச உதவியை இந்த ஊழியத்துக்கு அனுப்புங்க பிரதர் அப்படின்னு ஏதாவது சொல்லணும்னா நான் ஏன் சொல்லணும்? அதை கர்த்தர் என்னோட இருக்கும்போது நான் எதுக்குங்க சொல்லணும்? அதை நான் சொன்னேன், நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க, சூப்பரா இருக்கேன் அப்படின்னா. அவர் பரவாயில்ல பிரதர், எல்லா சூழ்நிலையும் நீங்க தைரியமா இருக்கீங்க பிரதர் அப்படின்னாரு. சொல்லணும். அதுதான் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த பெரிய படமே இதுதான். நீ நல்லா இருக்கியா நல்லா இல்ல அதெல்லாம் முக்கியம் இல்ல, நான் உன் கூட இருக்கிறேன், அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. நீ நல்லா இருக்க நல்லா இல்ல, நம்ம நல்லா இருக்க நல்லா இல்ல வந்து எதை வச்சு இங்க ஜட்ஜ் பண்ணுவோம்? நல்லா இருக்கோமா நல்லா இல்லன்னு எதை வச்சு சொல்லுவோம் சொல்லுங்க? நம்மளுடைய வெளிப்புறத்தை வச்சுதான் நம்ம எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணுவோம், கரெக்டா? ஓகே, கொஞ்சம் பணம் இருக்கு நல்லா இருக்கும், ஒரு நல்ல வீடு இருக்கு நல்லா இருக்கும், ஒரு நல்ல கார் இருக்கு நல்லா இருக்கும், நல்ல சரீரம் இருக்கு நல்லா இருக்கும், நல்ல குடும்பம் இருக்கு நல்லா இருக்கும், இதை வச்சு சொல்லுவோம். ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் அப்படி மக்கார் பண்ணிச்சுன்னா, என்ன பிரதர் அப்படி பிரதர் இப்படி பிரதர் அப்படின்னு. சோ நம்ம எல்லாத்தையும் எதை வச்சு ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கோம்? வெளிப்புறமான காரியத்தை வச்சுதான் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். அது 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 அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கோ, அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. இது எல்லாமே முக்கியங்க, இது எல்லாமே முக்கியம். இந்த வீடு, இந்த ஆஸ்தி, அந்த ஐஸ்வர்யம் எல்லாமே முக்கியம். இது எல்லாத்தையும் நான் தருவேன்னு கர்த்தர் சொல்றாரு. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும் அப்படின்னு வசனமே போட்டிருக்கு. சோ கர்த்தர் எல்லாத்தையும் தருவேன்னு வர சொல்றாரு. ஆனா இத வச்சு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்றத நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நீங்க எதை வச்சு நீங்க ஜட்ஜ் பண்ணணும்? நீங்க பிளஸ்ட்ன்ட்டு கர்த்தர் உங்களோட இருக்கிறார்ன்றத வச்சுதான் நீங்க உங்களை ஜட்ஜ் பண்ணணும். சோ கர்த்தர் உங்களோட இருக்கிறாரா? அப்ப நீங்க இது எதுவுமே சிலது சரியா இல்லைனாலும் நீங்க வாய் தந்து என்ன சொல்லணும்? ஐ ஆம் பிளஸ்ட், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், நான் மிகவும் நல்லா இருக்கிறேன், நான் சுகமா இருக்கேன்னு சொல்லும் பொழுது இங்க ஒண்ணு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா? நீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லும் பொழுது அந்த நல்லா இல்லாத பிரச்சனையும் நல்லா ஆயிரும் சீக்கிரம். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க நல்லா இருக்க நல்லா இருக்க நல்லா இருக்குன்னு சொல்ல சொல்ல இங்க நல்லா இல்லாம ஒரு பிரச்சனை, ரொம்ப மோசமா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு பாத்தீங்களா உங்க வாழ்க்கையில? அது உருப்படாம ஒண்ணு போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? அதுவும் என்ன ஆயிரும்? கொஞ்ச நாளா மாறிடும் அப்படியே. அதனாலதான் ஆண்டவர் உங்களோட சேர்ந்து வேலை செய்யணும்ன்றாரு. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு நான் சொல்றது?
புரியுதுங்களா? நீங்க வந்து பொய் சொல்லல. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பிரதர் யூ ஆர் ஆக்சுவலி டினைங் த ரியாலிட்டி அப்படின்றாங்க சில பேர். இது சொல்லி கேட்டிருக்கேன். நீங்க வந்து நெஜத்தை வந்து மறுக்கிறீங்க பிரதர். நான் நெஜத்தை மறுக்கல. ஐ எம் நாட் டினைங் த ரியாலிட்டி. ஐ எம் ஸ்பீக்கிங் அ சுப்பீரியர் ரியாலிட்டி. நான் நெஜத்தை மறுக்கவில்லை. நான் இந்த நெஜத்திற்கும் மேலாக இருக்கிற தேவ சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹalleluya. தேவ சத்தியம் அதுதான் சுப்பீரியர் ரியாலிட்டி. புரியுதுங்களா? தேவ சத்தியம் தான் சுப்பீரியர். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தியம் தான் எல்லா நெஜத்திற்கும் மேலாக இருக்கிற ஒரு அத்தாரிட்டி. தேவனோட வார்த்தை தான் அத்தாரிட்டி, ஃபைனல் அத்தாரிட்டி. அதை நான் பேச 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 இந்த நெஜமானது மாறிவிடும். இந்த ரியாலிட்டின்னு சொல்றோம் பாத்தீங்களா? என்னதாலும் ரியாலிட்டியா பேசணும்ல பிரதர்னு வாங்க பாத்தீங்களா? சில பேர் பேசுவாங்க, என்னதாலும் பிராக்டிகலா இருக்கணும் பிரதர், பிராக்டிகலா பேசணும் பிரதர், பிராக்டிகலா பேசணும். நீங்க பாட்டுக்கு அப்படி அப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆபிரகாம் 100 வயசு ஆயிடுச்சு, பிராக்டிகலா தானே பேசியிருக்கணும். ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர், ஏப்பா 100 வயசு ஆயிடுச்சு, பிராக்டிகலா பார்த்தா அவனுக்கு புள்ள எல்லாம் கஷ்டம்ப்பா, எல்லாம் கஷ்டம்ப்பா, தெரியாம நீ கூப்பிட்டுட்டேன், சரி விடு, வேற எவனா கூப்பிட்டுக்கிறேன். இந்த அம்மா வேற ஒன்னும் உருப்படாம இருக்குது, உன் வைஃப் வேற எது சொன்னாலும் வந்து அது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கு, போய் நான் ஒண்ணு சொன்னா அது ஒண்ணு பண்ணுது. இதை வச்சுலாம் ஒன்னும் பண்ண முடியாதுப்பா, இந்த அம்மா வச்சுலாம் ரொம்ப கஷ்டம்ப்பா. நீனா சொல்றதை கேட்கிற, அந்த அம்மா அதுவும் பண்ண மாட்டேங்குது, சொல்றதே கேட்க மாட்டேங்குது, இஷ்டத்துக்கு பண்ணுது ஏதோ ஒண்ணு. பிராக்டிகலா பேசுற இந்த ஆபிரகாம் ஒன்னும் பண்ண முடியாது. ஆபிரகாம் அதனால என்ன பண்றேன்னா, நீ கொஞ்சம் ஓரமாயிரு, நான் வேற யாரா எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு ஆண்டவர். என்னங்க என்னங்க அப்பெல்லாம் பண்ணவர். அவன் உன்னை நான் விட மாட்டேன்டா, டேய் நீ கிளவனாலும் பரவாயில்ல, ஓ மூலமா தானே உன்னை வாக்கு தத்தத்தை கொண்டு வர, நீ கிளவனாரே அவ கிளவியாவே இருக்கட்டும், ஓ மூலமா தான் வரும்னு சொல்லி அவன் வாயை மாத்தி அவன் இருதயத்தை மாத்தி இப்ப வாக்கு தத்தத்தை கொண்டு வந்துட்டார் வெளியே. இதுதான் நம்முடைய தேவன். திஸ் இஸ் அவர் காட். He will work on our belief system. நம்மளுடைய நம்பிக்கையில அவர் வேலை செய்வார். வந்து உங்க வாயை மாத்துவாரு, உங்க இருதயத்தை மாத்துவாரு, உங்க சிந்தையை மாத்துவாரு. விட மாட்டார் உங்களுங்க. நான் சொல்றேன், உங்களை விட மாட்டார் அவர். உங்களுக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுற வரைக்கும் உங்களை விட மாட்டார். நீங்க விட்டாதான் உண்டு. நான் சொல்றேன், நீங்க விட்டாதாங்க உண்டு. சரி எல்லாம் ஒண்ணும் நடக்காது அப்படி நீங்க சொன்னாதான் உண்டே தவிர, ஆபிரகாம் கிட்ட எனக்கு ஏன் ஆண்டவர் வந்து ஆபிரகாம வந்து விசுவாசிகளுக்கு தந்தையினர். ஆபிரகாம் கதையை படிச்சிருக்கீங்களா? ஆதி அவன் 12ல இருந்து படிச்சுட்டு வாங்க. அவன் எங்கெங்க பெருசா விசுவாசம் காமிச்சா? எப்ப ஆண்டவர் என்ன சொன்னாலும் எப்படி ஆண்டவரே நடக்கும்? ஆதி அவன் 15ல கூப்பிட்டு சொல்றாரு, நானே உன்னையுடைய மகா பெரிய பலனா இருக்கிறேன்றாரு. அவன் வந்துட்டு, ஆண்டவரே எனக்கு புள்ள இல்ல, இந்த எலியேசர் என் வீட்டுல இருக்கிற எலியேசரை நான் என்ன பண்ணிக்கிறேன், புள்ளைய இவனை சுதந்திர வழியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி இப்படின்னு இவன் ஒரு ரூட்டை போட்டு போறான். இப்படி ஒரு ரூட்டு போகுது. இந்த பக்கம் பார்த்தா அந்த அம்மா ஒரு ரூட்டு போட்டுக்கிட்டு இருக்கு. எங்க உனக்கு வயசாகி போயிடுச்சு, சும்மா போயிட்டு ஆண்டவர் சொன்னாரு. ஏன்னா பைபிள்ல வந்து ரெக்கார்டு எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசின தான் ரெக்கார்டு இருக்கு. சோ இந்த ஆள் என்ன பண்ணுவாரு, போய் பேசிட்டு வந்து இந்த அம்மாட்ட சொல்லுவாரு, ஆண்டவர் சொல்லிட்டாருமா, வானத்தின் நட்சத்திரத்தை போல பூமியின் துகள்ல போல ஆயிடுச்சுன்னு நம்ம அம்மா கேட்டிருக்கோம். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, உனக்கு பைத்தியம் முத்திருச்சு. எங்கேயாவது போய் எதையாவது வானத்தை அண்ணாந்து பார்த்திருப்ப. அண்ணாந்து பார்த்துட்டு ஆண்டவர் பேசினாரு, இவரு பேசினாரு, அவரு பேசினா வந்து அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்க. நான் தான் வந்து உனக்கு கிடைச்சேன், உனக்கு வாக்கப்பட்டு என்ன பண்றது அப்படின்னு இந்த அம்மா வளரிட்டு இருந்துருங்க. அதாவது ஒழுங்கா அந்த நீ என்ன பண்ணு, ஆகார கல்யாணம் பண்ணிட்டு ஒரு புள்ளைய பெத்துக்கோ. சும்மா ஆண்டவர் சொன்னார், ஆட்டுக்குட்டி சொன்னார்ல என்கிட்ட கதை விட்டுக்கிட்டு இருக்கா அப்படி இந்த அம்மா ஒரு சைடு இழுத்துட்டு இருக்கோம். அப்பதான் ஆண்டவர் பார்த்தாரு, இவனை விடக்கூடாது, இவனை நம்ம தான் அழைத்திருக்கோம், இவனை விடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ண. ஏன்னா ஆபிரகாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னதான் ஒரு மாதிரி இப்படி இப்படி போனாலுமே நல்லா கவனிக்க, எப்ப ஆண்டவர் கூப்பிட்டாலும் ஓடி போயிருவான். சொல்லுங்க ஆண்டவர், நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேட்கிறேன் ஆண்டவர். ரொம்ப எனக்கு ஆபிரகாம் இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கறாங்க உங்ககிட்ட. ஆண்டவர் வந்து பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கல. நல்லா கவனிங்க, ஆண்டவர் வந்து பெர்ஃபெக்ட். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பெர்ஃபெக்டா இருந்தா ஆண்டவர் பெர்ஃபெக்ஷனே எதிர்பார்க்கல. ஆண்டவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு, கூப்பிட்டா வருவியா, அவ்வளவுதான். எத்தனை பேருக்கு புரியுது? கூப்பிட்டா வருவியாப்பா, நீ பெர்ஃபெக்டா இல்லன்னு எனக்கு தெரியும், உன்னை நான் சரி பண்ணிக்கிறேன், நீ கூப்பிட்டா வருவியா. ஆபிரகாம்கிட்ட பிடிச்சதே ஆண்டவருக்கு அதான். இங்க இருந்து கிளம்புனா பட்டி தூக்கி கிளம்பிடுவோம், கூடாரத்தெல்லாம் கட்டிட்டு வாமா. ஆண்டவர் சொல்ல, அந்த அம்மா நினைச்சிருக்கு, இந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, வயசான காலத்துல பெட்டியை தூக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஆபிரகாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கு வேதத்திலேயே, பரதேசியா என்ன பண்ண சஞ்சரிச்சு, பரதேசினா ஒண்ணுமில்லாம இல்ல, நிலையில் அங்கங்க போயிட்டே இருப்பான் கூடாரத்தை தூக்கிட்டு. இந்த அம்மா நினைச்சிருக்கோம், ஐயோ இந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டு, எங்க அப்பா அப்பயே சொன்னாரு அமெரிக்கால ஒரு மாப்பிள்ள இருப்பான்னு சொன்னாரு, அவர்கிட்ட போய் அவரை கல்யாணம் பண்ணியிருந்தா என்னத்துக்கு நான் கிரீன் கார்டு வாங்கி அமெரிக்கா சிட்டிசன் ஆகி செட்டில் ஆயிருப்பேன். இந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டு இங்க போறாரு அங்க போறாரு, என்னத்த பண்றது. சரி ஓகே, இவரை கல்யாணம் பண்ணியாச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆண்டவர் இதுதாங்க எதிர்பார்க்கிறாரு உங்ககிட்ட, கூப்பிட்டா வருவியா, அவ்வளவுதான் எதிர்பார்க்கிறாரு. அவர் பெருசு, அவருக்கு தெரியும், உங்களை பத்தி நல்லா தெரியும், உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாததெல்லாம் அவருக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதது யாருக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு தான் தெரியும்.
ஹல்லேலூயா. ஆனா ஆபிரகாம் பாருங்க, எப்ப கூப்பிட்டாலும் ஓடிடுவான். சொல்லுங்க ஆண்டவரே, அப்படியே ஆண்டவரே, சரி ஆண்டவர், பண்ணிடலாம் ஆண்டவரே, ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆண்டவரே, நீங்க சொன்னா ரைட் ஆண்டவரே அப்படின்றான். உடன்படிக்கை பண்ணுமா, பண்ணிடலாம். விருத்த சேதனம் பண்ணுமா, பண்ணிடலாம். நீங்க என்ன சொல்றீங்களோ பண்ணிடுறேன் ஆண்டவரே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனாலதான் ஆண்டவருக்கு ஆபிரகாம் ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னன்னு பேர் வச்சாரு அவனுக்கு? விசுவாசிகளுக்கு தந்தைன்னு பேர் வச்சு, இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற நம்ம எல்லாரும் யாரோட சந்ததியா மாத்திக்கிட்டாருங்க? ஆபிரகாமோட சந்ததியா மாத்திட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் தாத்தா பேரு ஆபிரகாம்ன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என் தாத்தாவும் என்ன மாதிரி தான் இருந்திருக்காரு பாருங்க. நானும் என் தாத்தா மாதிரி தான் இருக்கேன், தாத்தாவும் என்ன மாதிரி தான் இருக்கிறாரு. இப்போ புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு இப்போ உங்க தாத்தா உங்கள மாதிரி தான் இருக்காருன்ட்டு? எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாருங்க, ஆபிரகாம் மாதிரி ஒரு தாத்தா இருக்கிறாரு. அப்ப எனக்கும் நம்பிக்கை உண்டு. என் தாத்தாவே சரி பண்ணிட்டாருன்னா என்னையும் சரி பண்ணிடுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் யாரோட சந்ததி ஆயிட்டோம்? ஆபிரகாமின் சந்ததி ஆயிட்டோம். ஆபிரகாமின் சந்ததியா மட்டும் ஆக்கலையா, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் கொண்டு வந்து யார் மேல வச்சுட்டார் ஆண்டவர்? உங்க மேல வச்சுட்டார், உங்க சந்ததி மேல வச்சுட்டார். ஆபிரகாமுக்கு வந்து அப்படி ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் வந்து பேசினார். நீங்க வந்து ஆபிரகாமோட லைஃப் ஹிஸ்டரி எடுத்து படிங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் எடுத்து படிச்சீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் அவங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறாரு, பேசிக்கிட்டே இருக்கிற. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், அது பண்ணுவேன், இதை பண்ணுவேன், நீ கால் மிதிக்கிற தேசத்தெல்லாம் உனக்கு கொடுப்பேன், பூமி முழுவதும் உண்மையில் உன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதித்த எல்லா ஆசீர்வாதத்தையும் இன்றைக்கு நம்மேல் கொண்டு வந்தவர் வைத்து விட்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ள இருக்கிற நீங்க இன்னைக்கு யாரோட பிள்ளை ஆயிட்டீங்க? ஆபிரகாமின் பிள்ளை. யூ ஆர் a spiritual descendant of Abraham. ஆபிரகாமோட ஆவிக்குரிய சந்ததி நீங்களும் நானுங்க. நீங்களும் நான் ஆபிரகாமோட ஆவிக்குரிய சந்ததி. அப்ப ஆபிரகாமுக்கு உங்க தாத்தாக்கு பேசின வாக்குத்தத்தெல்லாம் யாருக்கு இப்ப சொந்தம்? உங்களுக்கு சொந்தம். சொல்லுங்க, எனக்கு சொந்தம். அதெல்லாம் என் தாத்தா ஆபிரகாம், என் தாத்தா ஈசாக்கு, என் தாத்தா யாக்கோபு, என் தாத்தா யோசேப்பு, என் தாத்தா இஸ்ரவேல்ல இருந்த தாத்தாக்கள் எல்லாருக்கும் பேசின ஆசீர்வாதம் எல்லாம் யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். நீங்க தைரியமா சொல்லலாம், அதெல்லாம் எனக்கு சொந்தம். ஹல்லேலூயா, ஆமென். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஆசீர்வாதத்தை நீ எடுத்து என்ன பண்ணுமா? உன் வாயினால் அதை பேச ஆரம்பிக்கணும். வாயினால ஏன் பேசணும்னா, ஆண்டவர் என்ன பண்றாரு? இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறார், மரித்தோரை உயிரோடு எழுப்புறார். இது ரெண்டத்தையுமே ஆண்டவர் எப்படி செய்கிறார் என்றால், வார்த்தையின் மூலமாக தான் செய்கிறார். மரித்தோரையும் எப்படி எழுப்புறாரு? வார்த்தையின் மூலமா தான் எழுப்புறாரு. லாசரு மரித்தான், எப்படி எழுப்புனாரு? இப்ப தட்டி தட்டி அடிச்சு, எந்தரா 4 சாத்தி எழுப்பி விட்டாரு. கல்லறைக்கு வெளியே இருந்து லாசருவே வெளியே வாண்டுறாரு. எவரின் மகளை எப்படி எழுப்புறாரு? தலித்தா குமி, ஸ்ரீயே எழும்புன்றார். எல்லாம் வார்த்தையின் மூலமா தான் செய்யறாரு அவரு. ஹல்லேலூயா, ஆமென். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறார். ஜீவன் இல்லாத இடத்துல ஜீவன் இருக்குது. மரித்து போன லாசரஸை, மரித்து போயிட்டா அவனை வந்து சடலம் தான் சொல்லுவாங்கல்ல, அதாவது பாடின்னு தான் சொல்லுவாங்க. செத்து போயிட்டா அவனை பாடின்னு தான் சொல்லுவாங்க, பேர்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த ஃபியூனரல் எல்லாம் போனீங்கன்னா பாடி எப்ப எடுக்கிறீங்கன்னு தான் சொல்லுவாங்க. அவர் பெரிய ஆளா இருக்கலாம் அவரு, ஆனா பாடி எப்ப எடுக்கிறீங்கன்னு தான் சொல்லுவாங்க. என்ன பெரிய ஆளானாலும் செத்து போனா பாடி தான். ஆனா பாடியா இருந்த லாசரஸ், சடலமா இருந்த லாசரஸ ஆண்டவர் எப்படி அழைச்சாரு? லாசரஸ் வெளியே வா, லாசுருவே வெளியே வா, லாசரஸ் கம்ஃபோர்ட்னு பேர் சொல்லி அழைக்கிறார். அதுதான் மரித்தோரை உயிரோட எழுப்புகிறது. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறார். அப்ப என்னது? ஒண்ணு இல்லைனாலும் அது இருக்கிற மாதிரி அங்க பேசுவார் ஆண்டவர் போயிட்டு. எவரின் மகள் செத்து போயிட்டா, எல்லாம் செத்து போயிட்டாங்க. இவர் எப்படி பேசினார் ஆண்டவர்? ஸ்திரீ மரிக்கவில்லை, தூங்கி கொண்டிருக்கா, நித்திரையில இருக்கிறா. ஷீ ஸ்லீப்பிங் பட் நாட் டெட்ன்றாரு. அவெல்லாம் யோசிக்கிறான், என்ன இவரு செத்து போயிட்டான்ற, இவர் தூங்கிட்டு இருக்கானா? ஏன்? இல்லாதவைகளை இருக்கிறது போல பேசுவார் இவர். சோ இப்ப நம்மளும் இல்லாததை இருக்கிறது போல பேசணும்ன்றார் ஆண்டவர். சோ நம்ம பாக்குறோம், நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்கள் இல்ல, சுகம் இல்ல, பெரிய சொத்து ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் பெருசா இல்ல, பெரிய வெற்றி இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? இல்லாததை இருக்கிறது போல அழைக்கணும். அப்ப எப்படி அழைக்கணும்? ஆஸ்தி அந்தஸ்து ஐஸ்வர்யம் வீட்டுல தங்குன்னு சொல்லணும். இப்போ ஒண்ணும் இல்ல, வீட்டுல ஒண்ணுமே இல்ல பிரதர், வீட்டுல ஒரு 4 பாத்திரம் தான் இருக்குது, சும்மா 2 இவ்வளோண்டு கொஞ்சம் தங்கம் தான் கிடக்குது, பேங்க்ல கொஞ்சம் 1000 காசு தான் கிடக்குது, அது கூட இல்ல சில நேரம். அப்ப நம்ம என்னத்த இருக்கு அப்படி சொல்லக்கூடாது. ஆஸ்தி அந்தஸ்தும் ஐஸ்வர்யம் என் வீட்டில் தங்கும். ஹல்லேலூயா. என் களஞ்சியங்கள் பூர்ணமாக நிரம்பி இருக்கும். ஹல்லேலூயா. என் பண்டசாலைகள் எல்லாம் பூர்ணமாக நிறைஞ்சிருக்கும். barns will be overflowing. ஹல்லேலூயா. vats will overflow. ஹல்லேலூயா. வானத்தை திறந்து ஆண்டவர் இடம் கொள்ளாதபடி என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்படி பேசணும். இல்லாதவைகளை இருக்கிறது, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கணும். ஹல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் நம்முடைய வாயை என்ன பண்றாரு? தொடர். ஏன் வந்து பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி ஃபர்ஸ்ட் வாயை தொட்டாரு? வேற எதையெல்லாம் தொட்டிருக்கலாம்ல?
எதுக்கு வாயை பரிசுத்த விடுறாரு? ஏன்னா வாய் தான் பிரச்சனை. அது பேதுருவுக்கு வாய் தான் பிரச்சனை. அதனால பேதுருவை வச்சு பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். பேதுரு தான் அங்க லீடர். 120 பேர் இருக்கான், பேதுரு தான் லீடர். ஆண்டவர், ஏன்டா உன் வாய் தான் சரியில்லை, உன் வாயை முதல்ல தொடரண்டான்னு சொல்லி பரிசுத்தாவியானவர் அனுப்பி பேதுரு வாயை தொட்டு, அதுக்கப்புறம் பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்றாரு. 3000 பேர் ரசிக்கப்பட்டாங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங், ஃபர்ஸ்ட் பிரசங்கம் பேதுரு பண்றாரு. 3000 பேர் ரசிக்கப்பட்டார். பேதுரு ஆச்சரியப்பட்டிருப்பார், ஆஹா நம்ம பிரசங்கம் பண்ணிக்கலாம் 3000 பேர் ரசிக்கப்பட்டார். அவரே ஆச்சரியப்பட்டிருப்பார். ஏனென்றால் தேவன் பேதுருவோட வாயை என்ன பண்ணார்? பரிசுத்தமாக்கினார். நீங்க அந்நிய பாஷையில பேச 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 உங்களோட வாய், உங்க இருதயம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. இட் இஸ் கோயிங் த்ரூ த சாங்டிபிகேஷன் ப்ராசஸ். அல்லேலூயா. அந்நிய பாஷையில பேச பேச ஒரு சாங்டிபிகேஷன் நடக்குது, பரிசுத்தம் நடந்து கொண்டே இருக்குது. இதயத்துல இருக்க அழுக்கு, அந்த அவிசுவாசம், தீமையான எண்ணங்கள், பாவ எண்ணங்கள் எல்லாம் வெளியே போகுது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய விசுவாசம் வார்த்தை, ஆண்டவரோட வார்த்தை உள்ள டெபாசிட் பண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. வாயில இருக்கிற ஹல்லேலூயா தேவையான அழுக்கெல்லாம் வெளியே போகுது. பரிசுத்தமான வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள் புறப்பட ஆரம்பிக்குது. இதுதான் அந்நிய பாஷையில பேசும்போது நடக்குது. அதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? பேசு, வந்து என்னோட பேசு, பேசு, ஜெபம் பண்ணு, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுன்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஹல்லேலூயா. அடுத்து நம்ம கர்த்தருடைய பந்தியில பங்கேற்க போகிறோம். We are going to take part in the Lord's table. ஆமென். எல்லாரும் கர்த்தருடைய பந்தியில பங்கேறுங்க. எஸ்பெஷலி நீங்க வியாதியில இருக்கீங்கன்னா கண்டிப்பா பங்கேறுங்க. யாரெல்லாம் கண்டிப்பா பங்கேற்கணும் நான் சொல்றேன். Who should compulsorily take part? யாரெல்லாம் கண்டிப்பா வியாதியில இருக்கீங்கன்னா கண்டிப்பா பங்கேற்கணும். ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு பார்த்தீங்க, வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, பிரச்சனைக்கு ஒரு தீர்வே இல்லை, கண்டிப்பா நீங்க பங்கேற்கணும். இல்ல எனக்கு ஒரு பெரிய பாவ போராட்டம் இருக்கு, சில காரியங்கள், பாவமான காரியங்கள் என் வாழ்க்கையை விட்டு போக மாட்டேங்குது, அப்படின்னா நீங்க கண்டிப்பா பங்கேற்கணுங்க. யூ ஷுட் டெஃபினெட்லி டேக் பார்ட். ஐ வாண்ட் டு டெல் யூ, யூ ஷுட் டெஃபினெட்லி டேக் பார்ட். நான் ஒரு காரியம் சொல்றேன். நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி, 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சபையில பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அங்க ஒரு மீட்டிங் வச்சிருந்தாங்க, லீடர்ஸ் மீட்டிங். அப்போ அந்த பாஸ்டர் ரொம்ப அருமையான ஒரு தேவ மனிதர், ஒரு சீனியர் மேன். அவர் ஒரு சாட்சி சொன்னாரு. இட் வாஸ் a very life changing testimony. என்ன சொன்னாருன்னா, அவங்க சபைக்கு ஒரு மனிதர் வருவாராம், ஃபுல்லா குடி போதையில தான் இருப்பாராம், எப்பவுமே குடிச்சிட்டு வருவாராம், அந்த மாதிரி இருப்பாராம். சபைக்கு சண்டே காலையில வரும்போது அவர் கிட்ட போனீங்கன்னா ஸ்மெல் வருமா, அப்படியே அந்த குடிச்ச நாத்தம் அவர் மேல இருந்து வருமா. ஆனா இவர் என்ன பண்ணுவாராம், வாரம் வாரம் அவருக்கு கம்யூனியன் கொடுப்பாராம். எவ்ரி வீக் அவர் கம்யூனியன் கொடுத்துருவார். அப்படியே அவருக்கு கொடுக்கும்போது இந்த சரீரம், தேவனுடைய சரீரம், இது இந்த மனிதனோட பாவத்தை மன்னிச்சு இவனை பரிசுத்தமாக்கும், இது தேவனோட சரீரம், இது தேவனுடைய ரத்தம், இவனை பாவத்தை மன்னிச்சு பரிசுத்தமாக, தேவனுடைய சரீரம் இவரை என்ன பண்ணும், பரிபூர்ணமாக சுகமாக்கும் சொல்லி ஜோம் பண்ணி கொடுப்பாராம். வித்தின் ஃபியூ வீக்ஸ், உண்மையா நடந்த சம்பவங்க, உண்மையா நடந்த வித்தின் ஃபியூ வீக்ஸ் அவர் என்ன ஆயிட்டாராம், அதுல இருந்து டெலிவர் ஆகி முழுமையா ரசிக்கப்பட்டு சபைக்கு வர ஆரம்பிச்சாங்க. வீட்டுல இருக்கவங்க சொல்லிட்டாங்க, அங்க என்னமோலாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து பார்த்தா ஒண்ணுமே நடக்கல. ஆனா நீங்க சபையில அவருக்கு ஜோம் பண்ணி கம்யூனியன் கொடுத்தீங்க, சரியாயிருச்சு. ஏன்னா அது தேவனுடைய சரீரங்க, அது தேவனுடைய ரத்தம். ஹல்லேலூயா. தேவனுடைய சரீரத்துக்கு இல்லாத வல்லமை எதுக்குமே கிடையாதுங்க. தேவனுடைய ரத்தத்துக்கு இல்லாத மகிமை எதுக்குமே கிடையாது. பிசாசை எதை பார்த்து பயப்படுறான் தெரியுமா? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பார்த்து தான் பயப்படுறான். ஹல்லேலூயா. ஆமென். Even the enemy is afraid of the blood of Jesus. Even the enemy is afraid of the blood of Jesus. Hallelujah. So ரொம்ப பாவியான்னு நீங்க உணர்றீங்களா, நீங்க தான் கண்டிப்பா கம்யூனியன் எடுக்கணும். பாவியான உணர்றேன் பிரதர், நான்லாம் எப்படி பிரதர்? நீங்க தாங்க எடுக்கணும். பாவத்தை ஒழிக்க தான் தேவன் வந்தார். Hallelujah. To destroy sin, to destroy the works of the enemy, the Son of God was manifested. எதுக்கு வந்தார்? பாவத்தை ஒழிக்க, பிசாசை ஒழிக்க தான் வந்தார். சோ ரொம்ப பாவி மாதிரி இருக்கீங்களா, கண்டிப்பா கம்யூனியன் எடுங்க. நீங்க தான் எடுக்கணும். யூ ஆர் த ரைட் பர்சன். உங்களுக்காக தான் அவர் பிற்கப்பட்டார், உங்களுக்காக தான் ரத்தம் சிந்தினார். Hallelujah. Amen. Those who would like to give an offering to the Lord, கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்க விருப்பமா இருக்குது பிரதர், என்னோட ஊழியத்துல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க, கர்த்தருடைய வார்த்தையினால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. இந்த ஊழியத்துக்கு கொடுக்கிறது மூலமாக அநேகருக்கு சுவிசேஷம் கொண்டு போகப்படுகிறது. ஹல்லேலூயா. அநேகருக்கு இவாஞ்சலிஸ்டிக் மூலமாக சுவிசேஷம் கொண்டு போகப்படுகிறது. சோ இந்த காணிக்கை கொடுப்பதற்கு இந்த வழிகளை யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். ஆமென். சோ ஸ்கேன் பண்ணீங்கன்னா நீங்க யூபிஐ மூலமாக கொடுக்கலாம், கூகுள் பே, பேடிஎம், போன் பே, மற்ற யூபிஐ மூலமாக கொடுக்கலாம். யூபிஐ மொபைல் நம்பர் 9884160264, யூபிஐ ஐடி JJ Kiran Paul OK@OKICICI. டைரக்ட் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு Kiran Paul JJ, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, IFSC கோட் ICIC 000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ICICI பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தோம். ஆமென். கர்த்தருடைய ஊழியத்துல நீங்க கொடுக்கும் பொழுது நிச்சயமா நான் சொல்றேன், நிறைவான ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய பண்ட சாலைகள் எல்லாம் நிரம்பி இருக்கும். உங்களோட ஆலையில புதிய திராட்சை ரசம் புரண்டோடும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள் சந்திப்பார். ஒரு நன்மையும் குறைவு இருக்காது உங்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நீங்க கொடுத்த பிறகு எனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி விடுங்க. உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் அனுப்புவதற்கு எனக்கு ஈஸியா இருக்கும். ஆமென். கொடுக்கிற எல்லாவரையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிப்பார். God bless you.